மனிதர்கள் நாம எல்லாவற்றையும் கொண்டாடுவதற்காக இந்த பூமிக்கு வந்திருக்கிறோம். இந்த பூமிக்கு வந்தது எல்லாத்தையும் கொண்டாடுறது, எதையும் கொண்டதில்லை, எதையும் அப்படி கொண்டாடி வாழ்ந்த மனிதர்கள் கொண்டாடுவதற்காக உருவாக்கினவைகள் தான் புராணங்கள். கொண்டாட்டமா வாழ்ந்த மனுஷங்க எல்லா மனிதரும் கொண்டாட்டமாக வாழ வேண்டும் என்பதற்காக செய்தவைகள் தான் புராணங்கள். கொண்டாட்டத்தினுடைய முக்கியமான அம்சம் எது பார்த்தீங்கன்னா குடும்பம். அதான் கடவுள் தத்துவத்தை கூட ஒரு குடும்ப தத்துவமா இங்க விளக்கி இருக்கிறாங்க. மனிதன் தெய்வ நிலையை அடைய முடியும் என்பது உட்கருத்து. மனிதன் தெய்வ நிலையை அடைய முடியும், அதாவது மனிதன் ஏற்கனவே தெய்வீக தன்மையை கொண்டவனாகத்தான் இருக்கிறான். மனிதன் ஏற்கனவே தெய்வீக தன்மையை கொண்டவனாகத்தான் இருக்கிறான். எதை செய்து ஒரு தெய்வீக தன்மையை மாற்ற முடியாது பாருங்க. நீதி செஞ்சு, நல்லது செஞ்சு, புண்ணியம் செஞ்சு, பாவம் செய்யாம இருந்து, நல்லது மட்டுமே செய்து, நினைக்காம இருந்து, பாவனை பண்ணாம இருந்து, ஏமாற்றாம இருந்து, பொய் சொல்லாம இருந்து, நிறைய ஒரு லிஸ்ட் இருக்குல்ல. பொய் சொல்லாத இருப்பாயாக, கொலை செய்யாத இருப்பாயாக, கதவு செய்யாத இருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாத இருப்பாயாக, தகப்பனின் தாயையும் கனம் தருவாயாக. நம்ம வேற என்ன இருக்கு? பிறனுடைய பொருளை இச்சையாது இருப்பாயாக, பிறனுடைய யாதொன்றையும் இச்சையாது இருப்பாயாக. நிறைய லிஸ்ட் இருக்குல்ல. அப்புறம் இங்க வந்து காமம், லோகம், குரோதம், மோகம், இதெல்லாம் சோமம், வேமம் போடலாம். இதெல்லாம் செய்யாம இருந்து சம்பாதிக்கிற ஒன்று கிடையாது. எது? உனக்குள்ள எனக்குள்ள இருக்கிற தெய்வீகம். அது பிறப்பு இயல்பு. அது பிறப்பு இயல்பு. பிறக்கும் போதே கூட ஒன்று வந்திருக்குன்னா அது தெய்வீகம் தான். பிறக்கும் போதே உனக்கு எனக்கும் கூட ஒன்று வந்திருக்குன்னா அது என்னது? தெய்வீகம் தான். அந்த தெய்வீகத்தை நீ உணர்ந்து உன்னையே நீ மதிச்சு உயர்வான நின்று சிறந்த பலமான வாழ்க்கைய நீ நான் வாழ்ந்துடக்கூடாதுன்னு தான் சாதி மதத்தை உருவாக்கி பிறப்பிலேயே நீ என்னவா பிறந்த? நீ பிறந்த தெய்வீகம் தான். ஆனா உனக்கு சொன்னது என்ன? நீ இந்த ஜாதியில பிறந்துட்ட, இது மட்டமான ஜாதி. நீ இந்த மதத்துல பிறந்துட்ட, இது மட்டமான மதம். இந்த குலம் வந்து மட்டமான குலம். இதோட பெரிய உயர் குலம் எல்லாம் இருக்கு, அதுக்கு மேல உயர் குலம் எல்லாம் இருக்கு அப்படின்னு பிறப்பிலேயே ஒரு தாழ்வு மனப்பான்மையை இந்த சமூகம் நமக்கு உருவாக்கி வச்சிருக்கு. ஆனா எங்க போனாலும் நம்மை நாம் உணர்ந்து கொள்வதற்கான வழிகள் ஏற்கனவே ஏகப்பட்ட பேரால் செய்யப்பட்டிருக்கு. ஆனால் தான் எங்கிருந்தும் நமக்கு வந்து கிடைக்கிறது. நான் அது இல்லை, இதுதான். நான் அது இல்லை, இது எது இல்லை. நான் அந்த சாதி இல்லை, நான் அந்த மதம் இல்லை, நான் இந்த சாமி தான், நான் இந்த தெய்வீகம் தான் அப்படின்னு உணர்ந்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் நமக்கு ஏகமா இன்றைக்கு இருக்குது. இப்போ கடவுள் தத்துவத்தை அல்லது மனிதனுடைய தெய்வீக தன்மையை, மனிதன் அடைகிற அதிசிறப்புகளை ஒரு தத்துவமாக விளக்கும் போது அதை முதன்மையாக காட்ட விரும்பிய விதம் என்னன்னு பார்த்தீங்கன்னா குடும்பம். என்னது? குடும்பம். குடும்பத்துக்கு ஆதாரமானது எது? குடும்பத்துக்கு ஆதாரமானது எது? நீங்க என்ன நினைக்கிறீங்க? குடும்பத்துக்கு ஆதாரமானது பணம். குடும்பத்துக்கு ஆதாரமானது சக்தி. குடும்பத்துக்கு ஆதாரமானது அறிவு. குடும்பத்துக்கு ஆதாரமானது அன்பு. இருக்குதோ இல்லையோ, ஆனா நமக்கு தெரிஞ்சிருக்கு பாருங்க. அது இருக்குதோ இல்லையோ, ஆனா குடும்பத்துக்கு ஆதாரம் என்னன்னு தெரியும், அன்புன்னு தெரியும். ஆனா என்ன செய்ய முடியாது? அன்பு எல்லாம் செய்ய முடியாது. முடிஞ்சதுக்கு எவ்வளோ ஒன்று பண்ண முடியுமோ
அவன் என்ன பண்ணுவான்? பண்ணுவான். பிறந்ததுலேருந்து வளர்ந்துட்டே வந்தோம். சின்ன வயசுல இது கிடைக்கல, அது கிடைக்கல, இவங்க சண்டை, அவங்க சண்டை, இவன் ஜெயிக்கணும், அவன் ஜெயிக்கணும்ல, இந்த கஷ்டம், அந்த கஷ்டம், இப்படி நிறைய நமக்குள்ள என்னென்னமோ நடந்து ஒரு ஆழ்ந்த பாதிப்பு உள்ள உட்காந்துருக்கோம். ஒரு ஆழ்ந்த பாதிப்பு உள்ள உட்காந்துருக்கோம். இப்போ அது முளைச்சி எழுப்பி அதையெல்லாம் பழிவாங்கி தீர்த்துக்கிற இடம் எல்லாம் புருஷன் பண்ணிதான். பொண்டாட்டி பிறந்ததுலேருந்து கல்யாணம் ஆகிறதுக்கு எவ்வளவு ஆழ்ந்த பாதிப்போ எல்லாத்தையும் வெளிப்பட்ட ஒரே முடிஞ்ச இடம்தான். எங்க போய் காட்டுறீங்க? சொல்லல, உங்களை தவிர வேற யாருக்கிறாங்க காட்டுறதுக்கு? ஏன் உலகத்தில் இவ்வளவு பேருக்கு எனக்கு காட்டல? காட்டலாம் முடியாது. குடும்பம் அன்பை ஆதாரமாக கொண்டது என்பது அனைவருக்கும் தெரியும். ஆனால் அனைவராலும் அன்போடு இருக்க முடிகிறது இல்லை. காரணம் என்ன? குடும்பம் என்பது தனிநபர்களின் கூட்டமைப்பு. சரிதானே? குடும்பம் என்பது குடும்பம்னாலும் சரி, சமூகம்னாலும் சரி, தனி நபர்களின் கூட்டமைப்பு. என்ன சொல்றோம்? குடும்பம். ஒரு ஆண், ஒரு பெண், 2 பிள்ளைங்க. நல்லா புரிஞ்சுங்க. ஒரு ஆண், ஒரு பெண், எத்தனை பிள்ளைங்க? 2 பிள்ளைங்க. அதுக்கு மேற்பட்ட பிள்ளைங்க இருந்தாதான் அதுக்கு பேர் குடும்பம். ஒத்த பிள்ளைங்க வச்சிருந்தா அது என்ன கிடையாது? ஒத்த பிள்ளை வச்சிருந்தா அது பேர் என்ன கிடையாது? குடும்பம் கிடையாது. ஒத்த பிள்ளை வச்சிருக்கிறவங்க உஷாரா இருக்கவங்க. ஒத்த பிள்ளை என்ன கிடையாது? என்ன கிடையாதுங்க? ஒத்த பிள்ளை பத்தி நான் குடும்பஸ்தன் நினைச்சிருந்தேன். அவருடைய அறியாமை தெரியுமா உங்களுக்கு? ஒத்த பிள்ளை என்ன கிடையாது? ஒத்த பிள்ளை என்ன கிடையாதுங்க? பிள்ளையே கிடையாது. ஒத்த பிள்ளை என்ன கிடையாது? பிள்ளையே கிடையாது. முதல் பிள்ளை சாமிக்கு நேர்ந்து விட்டணும். தெரியுமா உங்களுக்கு? முதல் பிள்ளை யாருக்கு நேர்ந்து விட்டணும்? சாமிக்கு நேர்ந்து விட்டணும். அது சர்வ வியாபாரத்துக்கு சொந்தம். உங்களுக்கு அது பிள்ளையே கிடையாது. 2வது பிறந்தாதான் நீ குடும்பம், 2வது பிறந்தாதான் நீ பிள்ளை. நாம் இருவர் நமக்கு இருவர், நாம் இருவர் நமக்கு ஒருவர், நாமே இருவர் நமக்கு ஏன் ஒருவர். அப்புறம் நானே எனக்கு போதும், நீ ஏன் உனக்கு போதும். எது கல்யாணம்? ஒட்டுமொத்தமா ஞானசபையில் என்ன தெரியுமா? வரையறைக்கு முடிவு கொண்டு வர விரும்புறேன். அவங்கவுங்க அவங்களுக்கு போதும் வாழ்ந்துட்டு போவோம். அதான் மேட்ரு. நீங்க இது புரிஞ்சுச்சா? இதுக்கு மேலே நீங்க வராமல் சொல்லிடலாம். எனக்கு யார் போதும்? நானே போதும் வாங்கணும். எனக்கு இன்பம், எனக்கு பலம், எனக்கு சக்தி, எனக்கு ஆதாரம், எனக்கு ஜீவன், எனக்கு வாழ்வு, என்னுடைய சிறப்பு அத்தனை எங்கதான்? எனக்குள்ள. அப்படினாலும் நான் என்னில் நானே முழுமைப்பட்டாலும், என்னில் நானே இன்பம் கொண்டாடினாலும், என்னில் நானே நான் சிறந்து விளங்கினாலும், என்னுள் நானே நிலைத்து நிம்மதிப்பட்டு வாழ்ந்தாலும் எனக்கு என்ன வேணும்? ஒரு குடும்பம் வேணும். ஒரு குடும்பம் வேணும். குடும்பம் எப்போது குடும்பமாகிறது? ஒரு ஆண், ஒரு பெண், 2 பிள்ளைகள், 2 பிள்ளைகள் அல்லது மேற்பட்ட பிள்ளைகள். இல்லையா? என்ன பண்றது தெரியாது. அடுத்த பிள்ளை கணிதம் போடல, நீங்க குடும்பமா வந்து கஷ்டம். இல்ல இல்லையா? மட்டும்தான் இருக்கிறான். 2 அடி அடியோ முடிஞ்சு போயிடுச்சு பண்ணி இப்படியே சாமி இந்த கணக்குல இருந்து நம்ம கஷ்டம். இல்லைன்னா இப்ப நம்ம குடுகுரு வச்சு பேசுவோம். நாம பாட்டு இப்படியே 2வது போய் உட்காந்துருக்கீங்களா? அதெல்லாம் பேசிட்டு சிக்கிருக்காங்க. நீங்க இல்ல இதை சொல்லலாம். நான் வரல. என்ன வரும்போது வாங்கிக்கலாம், பெற்றுக்கலாம். இல்லைன்னா கஷ்டம், ரொம்ப கஷ்டம். சரியா? சரி, குடும்பம் என்பது ஒரு 4 பேர் 5 பேர் தனிநபர்களுடைய கூட்டம் என்பதை சொல்றோம். குடும்பம்னு சொல்றோம். அந்த குடும்பத்துக்கு அன்புதான் ஆதாரம். அன்புதான் குடும்பத்துக்கு ஆதாரம். ஆனா குடும்பங்கள் இன்றைக்கு அன்பு நிறைந்தவைகளாக, அன்பை புரிந்தவைகளாக,
அன்பு வளரும் இடமே குடும்பம் தான். அன்பு எங்க வளரும்? அன்பு மலர்றதும் குடும்பத்துல தான். அன்பு வளர்றதும் குடும்பத்துல தான். அன்புமயம் ஆளுறதும் குடும்பத்துல தான். உலகத்திலே ரொம்ப கடினமானது எதுன்னு நினைக்கிறீங்க? முன்ன கூட தெரியாத யாராவது குடும்பம் குழு வாழ்க்கை மோசம் கூட வச்சு வாழ்ந்தது சரிதானே? முன்ன தெரியாத யாராவது பொங்கை யாராவது ஆம்பைய கூட்டத்தை வீட்டுல வச்சுங்க காலத்துக்கு அந்த மூஞ்சியை பார்த்து என்ன பண்ணிருக்கலாம்? கஷ்டம் தானே அது. அன்பு செலுத்தணும். ஏன் அன்பா இருக்க முடியல? குடும்பத்தில் ஏன் அன்பா இருக்க முடியவில்லை? அன்பின் அரிச்சுவடியை மனிதன் அறிந்திருக்கவில்லை. அன்புனா என்னன்னே முதல்ல நமக்கு என்ன செய்யாது, தெரியாது. அன்பை நான் அறிந்திருக்கவில்லை, அன்பை நான் அனுபவித்திருக்கவில்லை. நான் அனுபவிச்சு என்கிட்ட இருந்தா தானே நான் கொடுக்க முடியும். அன்பை என்ன பண்ணிருக்கலாம்? அனுபவிச்சு என்கிட்ட அதை வச்சிருந்தா தான் நான் கொடுக்க முடியும். கடவுள் அன்பாகவே இருக்கிறார். அந்த அன்பான இறைவனுக்கு பேர் என்னது? சிவம் அல்லது சிவன். அன்புமயமானவன். கடவுள் யாரு? அன்புமயமானவன். அவர் தண்ணீர் தானே அன்பு கூர்ந்தவனாக இருக்கிறார். முதல் அடிப்படை என்னது? நீ உன்னில் நீயே அன்பு கூர்ந்தவனாக இருக்கணும். உன் மீது உனக்கு அன்பு இருந்தாதான் உன்னால இன்னொருத்தருக்கு அன்பை கொடுக்க முடியும். உன் மேல நீ எவ்வளவு அன்பா இருக்கிறன்னு பாரு. உன் மேல நீ எவ்வளவு அன்பா இருக்கிறன்னு பாரு. அடுத்த குடும்பத்திற்கு சக்தி ஆதாரமாகுது. அன்புங்கிறது என்னது ஆதாரமாகிறது? சக்தி ஆதாரமாகுது. சக்தி என்பது இயக்கம், சக்தி என்பது ஓட்டம், சக்தி என்பது செயல்பாடு. வீடு மயானமாக இருந்தவங்களா இருக்கும். அதுதான் செயல்பாடு, ஓட்டம். என்ன பண்ணிட்டே இருக்கணும்? நிகழ்ந்துட்டே இருக்கணும். கொண்டாடி நான் சோறாக்கணும், குழம்பு செய்யணும், வீட்டை பெருக்கணும், சுத்தம் பண்ணணும், அந்த வேலையை பண்ணணும், ஒரு சில நான் கடைக்கு போகணும், பொருளெல்லாம் வாங்கிட்டு வரணும், ஏதாவது செய்யணும். இதெல்லாம் பிள்ளைங்க ஒரு பக்கம் ஓடணும், விளையாடணும், அறிவு சம்பாதிக்கணும், ஏதோ ஒரு செயல்பாடு, ஒரு இயக்கம், ஒரு ஓட்டம், ஒரு நகர்வு. அப்படி என்ன பண்ணிட்டே இருக்கணும்? நடந்துட்டே இருக்கணும். சக்தி ஓட்டம், எனர்ஜி பூஸ்ட், அந்த பலம், அந்த சக்தி, அந்த அலைவரிசை. வீட்டுக்கு என்ன பண்ணிட்டே இருக்கணும்? எல்லாரும் அங்கங்க போல. குடும்பம், புருஷன் ஒரு இடத்துல, கொண்டாடி ஒரு இடத்துல, புள்ள ஒரு இடத்துல, இன்னொரு இடத்துல, அங்க 4 பேர் உட்கார்ந்துட்டு இருக்காங்கன்னா அது எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? செயல்பாடு, ஓட்டம், நகர்வு, அசைவு, ஆட்டம் இருந்துட்டே இருக்கிற வீட்டுல நல்ல சக்தி தங்கிட்டே இருக்கும். மூளைக்கு நாம முடங்கி உட்கார்ந்தோம்னா என்ன ஆகும்? எதிர்மறை, நெகட்டிவ் எனர்ஜி கூடிடும். அப்ப ஒருத்தர் பார்த்தாவே போவோம். மூலையில் அமைதி உட்காந்து வெளியே ஒரு மூஞ்சி பார்த்தா வரும், எரிச்சல் வரும், சண்டை வரும், பார்த்தா பிடிக்காது. காரணம் என்ன? அசைவு இல்லாத இடம். என்ன இல்லாத இடம்? அசைவு இல்லாத. சக்தி ஓட்டம் செயல்பாட்டில் தான் வெளிப்படும். சக்தி ஓட்டம் எதில் வெளிப்படும்? செயல்பாட்டில் தான் வெளிப்படும். சும்மாவாவது வீட்டில் அங்கங்க நடந்துருக்கோம், ஒன்றும் பண்ணாம என்ன பண்ணுறோம்? அங்கங்க நடந்துருக்கோம். வீட்டில் உலா வரணும், இந்த ரூமுக்கு அந்த ரூமுக்கு அங்க இங்க உலா வரணும். ஜனம்தான் ஒரு கூலியோட குச்சி என்ன பண்றாரு? அசைவு இல்லாத வீட்டுல என்ன இருக்காது? சக்தி ஓட்டம் சரியாக இருக்க முடியாது. அன்பு முதன்மையா, இரண்டாவது சக்தி, மூணாவது அறிவு. மூணாவது என்ன குடும்பத்துல? அறிவு. அறிவு தான் நல்ல ஆக்கங்களை கொடுக்கும்.
அறிவு நல்ல ஆக்குகள் படைப்புகளை கொடுக்கும். நல்லா சாப்பிட்டா கூட என்ன பண்ணும்? சமைக்கிற அறிவு இருக்குல்ல. முதல்ல கடுகு சீரகம் போடணுமா, இல்ல மிளகு போடணுமா, பூண்டு போடணுமா, இல்ல முதல்லயே கறி தூக்கி போடணுமா, தட்டில எண்ணெய் எவ்வளவு போடணும், தாளிக்கு எப்படி நடக்கணும், வாசம் எப்படி வரணும், உப்பு எவ்வளவு போடணும், அதெல்லாம் அறிந்தானே. என்ன வேணாவா? நல்ல உணவு உண்ண வேணும் அப்படின்னாவே என்ன வேணும்? நல்ல அறிவு. இப்ப 4 பேர் ஒன்னா சேர்ந்து இருக்கிறதுல 4 பேரும் ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்வதற்கு, அனுசரித்துக் கொள்வதற்கு, பெருமைப்படுத்திக் கொள்வதற்கு, கௌரவப்படுத்தி வாழ்வதற்கு, அவர்களுடைய திறமையை மெச்சிக் கொள்வதற்கு, புகழ்வதற்கு, பாராட்டுவதற்கு, விட்டுக் கொடுப்பதற்கு, இணைந்து செல்வதற்கு எல்லாத்துக்குமே அடிப்படை என்ன தேவை? அறிவு. 4வது அழகு. நல்லது என்னது? இது 3 இருக்கிற இடம்தான். இது 3 இருக்கிற இடம் தாங்க. எது 3? அன்பு, சக்தி, அறிவு. இது 3 இருக்கிற இடம் தான் அழகுதான். அதுதான் எழில், அதுதான் அழகு. பாருங்க, அழகுன்றது அவங்க மனசு பொறுத்தது. அழகு இங்க பார்க்கிற எதுவுமே இல்லை. எல்லாம் அழகுன்னு சொன்னா எல்லாமே அழகுதான். எதுவுமே என்ன கிடையாது? அசிங்கம் கிடையாது. ஆனால் அசிங்கமோ அழகோ எதை பொறுத்து அமைகிறது? ஒருவர் பார்க்கும் பார்வை, அவருடைய மனதை கொண்டு அமைகிறது. அவர் மனம் அறிவோடு இருந்தா, அவர் மனம் அன்போடு இருந்தா, அவர் மனம் சக்தி அசைவுகளோடு இருந்தா, அவர் எல்லாத்தையும் தான் பார்ப்பாரு, அழகதான் பார்ப்பாரு. அவர் மனம் கெட்டு போயிருந்தா, அவர் மனம் அன்பற்று இருந்தா, வெறுப்போடு இருந்தா, அழகு கூட அவர் கெட்டுதான் தெரியும், அசிங்கமா தான் தெரியும். இது குடும்பத்துக்கு ஒரு 4 ஆதாரம் வச்சுக்கலாம். குடும்பத்துக்கு என்ன வச்சுக்கலாம்? 4 ஆதாரம். என்னது? அன்பு, சக்தி, இப்படி வச்சுங்க. அன்பு, ஆற்றல், அறிவு, அழகு. அன்பு, ஆற்றல், அறிவு, அழகு. இந்த 4 ஒருங்கிணைந்த ஒரு இடம் சிவகுடும்பம். இந்த 4 ஒருங்கிணைந்த ஒரு இடத்துக்கு பேர் என்னது? சிவகுடும்பம். இந்த 4 முதல்ல எனக்குள்ள ஒருங்கிணைந்து இருக்கணும். 4 முதல்ல யாருக்குள்ள ஒருங்கிணைந்து இருக்கணும்? எனக்குள்ள ஒருங்கிணைந்து. எனக்கு என் மேல அன்பு, என்னுடைய உயிர் என் மீது எவ்வளவு அன்பா இருக்கிறது என்பது எனக்கு முதன்மையாக புரிந்திருக்க வேணும். இங்க பாருங்க, நல்லா தெரிஞ்சுக்கங்க. இவங்க என் மேல அன்பா இருக்கிறாங்க, அவங்க என் மேல அன்பா இருக்கிறாங்க, நான் அவங்க மேல அன்பா இருக்கிறேன், இவ்வளவு அன்பா இருக்கிறேன், இதெல்லாம் அடுத்த கதை. முதல் கதை என்ன கதை? அவங்க என் உயிர் என் மீது எத்தனை அன்பாக இருக்கிறது. அந்த அன்புக்கு நிகர் இல்லை. அன்பு என்றால் அதுதான். அன்புனா என்னங்க? உயிர் எனக்கு என்ன செய்தோ அதான் அது அன்பு. உயிர் எனக்கு எவ்வளவு புரியுதோ அதான் எனக்கு அன்பு. உயிர் எனக்கு என்ன தொண்டு செய்தோ அதான் அன்பின் தொண்டு. உயிர் சேவை தான் அன்பின் சேவை. உயிரை தவிர அன்புக்கு இலக்கணமா வேற எதையும் என்ன பண்ணக்கூடாது? எடுக்கவே. அந்த உயிர் மீதான உணர்வு, அந்த உயிர் மீதான ஒரு நினைவு, அந்த உயிர் மீதான ஒரு எண்ணம் உங்களுக்கு இருந்துட்டே இருக்கும். அப்பதான் நீங்க என்ன பண்ண முடியும்? முதல்ல நீங்க உங்களுக்குள்ள அன்புமயமாக முடியும். நான் எனக்குள் அன்புமயமாக வேண்டுமானால், நீங்கள் உங்களுக்குள்ளாக அன்புமயமாக வேண்டுமானால், உங்களுக்கு உயிரோடு உறவும் உணர்வும் தொடர்பும் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். இடைவெளி உண்டாவதை புரிஞ்சுக்கணும். எதை? உயிர் எப்பவோ உங்களை விட்டு நீங்க போறது கிடையாது. உடலை நீங்க இருக்கிற வரைக்கும் உயிர் உங்களோட செய்யும் போது இருக்கும் போது அது நீங்கிறது கிடையாது. அது இடைவிடாம ஓடிட்டு இருக்கு, அது இடைவிடாம ஆடிட்டு இருக்கு, இடைவிடாம அசைஞ்சிட்டு இருக்கு, இடைவிடாம அது செயல்பட்டு இருக்கு, இடைவிடாம அது சேவை புரிஞ்சிட்டு இருக்கு. தனக்குன்னு எதுவுமே அது கேட்கல, தனக்குன்னு எந்த நாட்டமும் அதுக்கு இல்லை. தான் யாருன்னு அது நினைச்சுதான் ஒரு நிமிஷம் தான் யாரு, நான் எவ்வளவு பெரிய ஆளு, இந்த உடலை இவனுக்கு போய் சேவை பண்றேன் அப்படின்னு உயிர் ஒரு முறை நினைச்சதுதான் புரியுது. ஆனா எப்பவுமே அதுதான் பண்ணதே இல்லை. அதை கூட நான் தான் நினைச்சு பார்க்கணும். உயிர் எப்படி நினைச்சா எப்படி இருக்கும் அப்படின்னு அது கூட நான் தான் நினைக்கிறேன். உயிர் என்ன பண்ண போகல. சில நேரங்களா நமக்கு பேக்ரவுண்ட் ஒண்ணுல, என் பேக்ரவுண்ட் என்ன தெரியுமா? நான் எந்த குடும்பத்துல வந்திருக்கேன் தெரியுமா?
என் சொத்து என்ன தெரியுமா, என் பேங்க் பேலன்ஸ் என்ன தெரியுமா, நான் யாருன்னு தெரியுமா உங்களுக்கு அப்படின்னு நம்ம கேட்கல. இந்த பிரபஞ்சத்திலேயே பெரிய பேக்ரவுண்ட் உடையது என்ன மட்டும்தான், என்னுடைய உயிர் மட்டும்தான். மொத்தம் எதுக்குள்ள இருக்குங்க, மொத்தம் எதுக்குள்ள இருக்கு, என்ன ஒரு மயில வாரத்துக்கு கையில் இவ்வளோ அசைவு போது உயிரை பத்தி பேசுறாங்க. இல்லைன்னா எதுக்கு இந்த ஞானசத்தை, நீங்க உயிருக்கு என்ன ஆயிட்டோம், உயிருக்கு என்ன ஆயிட்டாங்க, மொத்த புலன்கள் கைகளாம் அப்படி அப்படி விழிப்பாயா டான்ஸ் ஆடணும். ஆனா நீங்க எதுக்கு ஆடுறீங்க, இதெல்லாம் மயிருக்கு ஆடுறீங்க, மயிருக்கு ஆட கூட உயிருக்கு ஆட வேண்டியது ஞான சொல்றேன். நீங்க ஏற்கனவே உயிருக்கு ஆடுறீங்கன்னா உங்களுக்கு என்ன தேவைப்படுது, மயில் வர ஆள் வர வேடி சட்டை வர நல்லா மணிக்கு குண்டு சூடா சாப்பிட்டு கட்டா காப்பி குடிச்சிட்டு போது 10 தான் எப்படி இருக்க கும்பிடு தானே. இந்த மழையில தலை நட்டு மயிலா வர வண்டி ஓட்டு அங்க மலை இறங்கி உயிரை விட பெருசு எதுவுமே. அந்த உயிராலும் மயில் எவ்வளவு பெருசா வளர்ந்து பாருங்க. எதனால போனவா நண்பரோட போன் பண்ணாரு, என்னப்பா முடி வெட்டிட்டியா, என்னப்பா முடி வெட்டிட்டியா, ஆமாங்க நீங்க எங்க இருக்கு கூடாதுன்னு ஆயிட்டீங்க. ஆனா என்னப்பா எப்படிப்பா மனசு வந்துச்சு, இல்லைங்க ஒரே நாளைக்கு யோசனை, உலகத்தில் இருக்கிற வரைக்கும் நமக்கு என்ன செஞ்சு முடிஞ்ச ஒரே என்னதான் அவங்க மாதிரிதான் வடிச்சுக்க முடியும், வெட்டிக்க முடியும், நீட்டிக்க முடியும், மடக்கிக்க முடியும், சுருந்துக்க முடியும், நீட்டிக்க முடியும், என்னவா பண்ண முடியல, அனுமதிக்க முடியாதா. சில பேருக்கு அவங்களுக்கு அழகாது அந்த அடுத்த பிரச்சனை. ஆனா ஒண்ணுமே என்னால செஞ்சுக்க முடியாத ஒண்ணு எனக்குள்ள இருக்கு, அது என்னது, என்னோட உயிர். அப்ப உயிரை என்னால ஒண்ணு செய்ய முடியாது, ஆனா உயிரால் வளர்க்கப்படுகிற என்னுடைய மயிர் என்ன பண்ண முடியும், என்னால என்ன செய்யணும் நம்ம செஞ்சுக்கிறோம். எதை செய்ய யார் செய்ய போறான், அன்பு என்றால் உயிர் என்று அர்த்தம். அன்பு என்றால் என்ன அர்த்தங்க, உயிர் என்று அர்த்தம். அன்பென்னும் உயிரால் தான் அகிலமே ஆடுகிறது, அகிலமே அசைகிறது, அண்டமே அசைகிறது, இந்த பிண்டமும் அசைகிறது. இந்த பிண்டத்தின் ஆதாரம் அன்பில் இருக்கிறது. அந்த அன்பை உணர்ந்தால் நீ சிவம், அன்பை உணர்ந்தால் நீ சிவம். அன்பை உணராமல் இந்த உடலில் இருந்தால் நீ சவத்துக்கு சமம். அன்பை உணராமல் இருந்தால் நீ சவத்துக்கு சமம். இப்போ குடும்பத்துக்கு தலை யாரு, கணவன். குடும்பத்துக்கு தலை யாரு, கணவன். தலையினுடைய முதல் தலை என்ன, தலையான பொறுப்பு என்ன, தன்னைத்தானே உணர்ந்திருக்க, தன்னைத்தானே உணர்ந்திருக்க. தான் என்பது அன்பு, தான் என்பது உயிர். உயிரோட உணர்வும், உயிரோட எண்ணமும், உயிர் பற்றிய ஒரு நினைப்பும், உயிரோடு கூட உங்களுக்கு ஒரு தொடர்பும் மனசளவுல நீங்க வந்துட்டே வந்தீங்கன்னா தன்னால நீங்க என்ன ஆவீங்க, அன்பு தெரியும். அது தன்னால நடக்கும். அதை கவனிக்க அது என்ன மட்டும் தான் கொடுக்கும், அன்பை மட்டும். அன்புக்கு அன்பை தவிர வேற எதையும் கொடுக்கவும் தெரியாது, அன்பை தவிர வேற எதையும் எடுக்கவும் தெரியாது. முதன்மையா நீ முழுமைப்படுவதுதான் இங்க தேவை. அந்த முழுமைப்படுதல் எப்படி நடக்கும், உனக்குள் இருக்கிற முழுமைப்பட்ட உயிராகிய உயிர் அன்பை உணர்வதில் தான் நடக்கும். முதல்ல நீ நான் என்ன பண்ணோம், முழுமைப்படணும். அப்படி முழுமைப்படுறதுக்கு ஏற்கனவே முழுமைப்பட்ட உணர்வு எனக்கு இருக்கு. அதுக்கு திமிர் கிடையாது, அதுக்கு ஆணவம் கிடையாது.
அதுக்கு தனக்குன்னு ஒரு சுய ஆசை கிடையாது, நோட்டம் கிடையாது, நாட்டம் கிடையாது, தேடுதல் கிடையாது, விருப்பு வெறுப்பெல்லாம் அதுக்கு கிடையாது. வெறும் அன்பாவே இருக்குது. அது என்னவா இருக்குது? வெறும் அன்பாவே, சுத்த அன்பா இருக்கு, சுத்த அன்பா இருக்கு. அன்பை தவிர அதுக்கு வேற ஒன்றும் தெரியாது. அப்படி ஒண்ணு உனக்கு இருக்கு. அதுதான் உன்னுடைய உயிர். அந்த உயிரை பற்றிய உணர்வு தான் உன்னை என்னவா மாத்தோம்? அன்பா வேணும். சிவன் குடும்பத்தோடு இருந்தாலும் அவர் அதிக நேரம் எப்படி இருப்பாரு? தனியா இருப்பார், தியானத்தில் இருப்பார், தவத்தில் இருப்பார். குடும்பத்தோடு இருந்தாலும், கொண்டாடி இருந்தாலும், 2 பிள்ளைங்க இருந்தாலும், சிவகுடும்பத்துல சிவன் எங்க இருப்பாரு? தவத்துல, தியானத்துல தனியா இருப்பாரு. என்ன சொல்ல வராரு அவரு? கல்யாணம் பண்ணிக்கோ, கொண்டாடி தனியாக விட்டு இவன் தியானத்துல இந்த மாதிரி உட்கார்ந்து போறாரா? உன்னில் உள்ளதை நீ உணர்ந்து, உன்னில் உள்ளதை நீ உன்னில் முழுமைப்படுவதற்கு, உன்னிலேயே முழுமைப்பட்ட ஒன்று உனக்குள் அடங்கி இருக்கிறது. அதனோடு நீ கூடியிரு. அதனோடு என்ன பண்ணிரு? நீ கூடியிரு. யோக கலை எது கத்துக்கிறோம்? உயிரோடு கூடியிருப்பது, உயிரோடு கூடியிருப்பது. குடும்பம் என்பது அன்பை ஆதாரமாக கொண்டது, அறிவை ஆதாரமாக கொண்டது, ஆற்றலை ஆதாரமாக கொண்டது, அழகை ஆதாரமாக கொண்டது. குடும்பத்தில் அன்பு நிலவ வேண்டும் என்றால் ஒவ்வொரு தனிநபரும் அன்பை உணர்ந்தவர்களாக இருக்க வேண்டும். அன்பை உணர்ந்ததுக்கான வழி என்ன? அவர்கள் உயிரை அவரவர் உணர்வதே அன்பை உணர்வதற்கான. உன் உயிர்கிட்ட தவிர வேற எங்கேயும் சுத்தமான அன்பு என்ன செய்ய முடியாது? பார்க்க, புரிஞ்சுக்க, பெற்றுக்க முடியவே முடியாது. நீ எவ்வளவு அன்பை ஒன்றில் இருந்து உணர்கிறாயோ, ஒரு உயிரில் இருந்து பெறுகிறாயோ, அதைதான் உன்னால் உணர முடியும். நீ எவ்வளவு அன்பா இருப்ப, நீ எவ்வளவு அன்பை உணர்ந்தியோ, எவ்வளவு அன்பை பெற்றுக்கிட்டியோ, எங்க இந்த அன்பை பெறுறது? நம்ம அன்பை பெறுறதுன்னு நினைச்சுக்கிறோம். யார்கிட்டயும் வாங்குறதுன்னு நினைச்சுக்கிறோம். அப்பா அம்மா கிட்ட அன்பை வாங்கணும், அண்ணன் கிட்ட அன்பை வாங்கணும், அக்கா தங்கச்சி கிட்ட அன்பை வாங்கணும், பிள்ளைங்க கிட்ட அன்பை வாங்கணும், பெற்றவங்க கிட்ட அன்பை வாங்கணும், நண்பர்கள் கிட்ட அன்பு வாங்கணும். எல்லாருக்கும் என்ன வாங்கிடுற? அன்பு வாங்கிட்டு அன்பு வாங்க. தீபாவளிக்கு எவ்வளவு அன்பு வாங்கலாம்? தீபாவளிக்கு சொந்தக்கார வீட்டுக்கு போய் எவ்வளவு அன்பு வாங்கலாம்? அன்பு உனக்குள்ளவே ஊட்டெடுத்து இருக்குது. அன்பு எங்கிருந்து? உனக்குள்ளவே ஊட்டெடுத்து கொண்டிருக்கிறது. உன்னுடைய அடிவயத்திலிருந்து அன்பு என்ன பண்ணிட்டு வருது? பெருக்கெடுத்து ஓடுது. நதி போல உங்களுக்கு பெருக்கெடுத்து வருது. அதனால அன்பு, அன்பின் உறைவிடம் உனக்குள் இருக்கிறது. அதனால அன்பை எங்கிருந்து வாங்கிக்கோ? உன்னிலிருந்து, உன் உயிரில் இருந்து வாங்கிக்கோ. குடும்பம் நல்லா இருக்கணும்னா முதல்ல நீ நல்லா இருக்கணும். குடும்பம் நல்லா இருக்கணும்னா யார் நல்லா இருக்கணும்? முதல்ல நீ. குடும்பத்துல அன்பு இருக்குன்னா முதல்ல அன்பு யாருக்குள்ள இருக்கணும்? உனக்கு இருக்கணும். ஒவ்வொரு தனிநபருக்குள்ள அன்பு இருக்கணும். ஒவ்வொரு தனிநபரும் அன்பை உணர்ந்தவர்களா இருக்கணும். இப்ப சிவன், நான் சிவன், சிவனுக்கு தெரிகிற மாதிரி பார்வதிக்கு என்ன தெரியும்? சக்திக்கு என்ன தெரியும்? நான் சிவனின் பாதின்னு தெரியும். தெரியுமா தெரியுதா? நான் சிவனில் பாதி. பாதினா நானும் சிவத்தை உடையவன் தெரியும். அவங்க 2 பிள்ளைகளுக்கு என்ன தெரியும்? 2 பிள்ளைகளுக்கு பிள்ளையாருக்கு என்ன தெரியும்? நான் சிவத்தை உடையவன் தெரியும். முருகனுக்கு என்ன தெரியும்? நான் சிவத்தை உடையவன் தெரியும். அப்ப குடும்பத்துல ஒவ்வொருத்தருக்கும் என்ன முதல்ல தெரிய வரணும்? நாங்கள் ஒவ்வொருவரும் அன்பை எங்களுக்குள்ளாகவே உடையவர்கள். அன்பை எங்களுக்குள்ளாகவே உடையவர்கள். அப்ப அங்க அன்புக்கு என்ன இல்லை? தேவையோ ஏக்கமோ அங்க இல்லை. எல்லாம் புரிஞ்சுக்கோங்க. குடும்பத்துக்கு, குடும்பத்தின் ஆதாரம் அன்புனா, அன்பின் நிலவரம் அந்த குடும்பத்துல எப்படி இருக்கணும்? அன்புக்கு அங்க என்ன இல்லை? ஏக்கம் இல்லை. ஏற்கனவே நாங்கள் எப்படி இருக்கிறோம்? அன்பை உடையவர்களாக இருக்கிறோம். அன்பை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அன்பை உரிமையாக வைத்திருக்கிறோம். அன்பில் தான் நாங்கள் இருக்கிறோம். நான் எப்படி இருக்கிறேன்? அன்பாக இருக்கிறேன். அன்பை உடையவனாக இருக்கிறேன். அன்பை உரிமையாக இருக்கிறேன். அதனால அன்புக்கு என்ன கிடையாது? ஏக்கம் கிடையாது.
நீ அன்புக்கு ஏகனா உனக்கு என்னமே இது வரைக்கும் தெரியலன்னு அர்த்தம். அன்புனா என்னன்னே உனக்கு தெரியலன்னு அர்த்தம். தெரியாததுனால என்ன பண்ற நீ? அன்புக்கு ஏங்குற. அன்பு இல்லை என்பதே இங்கு இல்லை. அன்பு இல்லை என்பதே இங்கு இல்லை. அன்பு இல்லைன்னா என்ன அர்த்தம்? உயிர் இல்லைன்னு அர்த்தம். உயிர் இல்லாத பணம் எங்கதான் இருக்க முடியும்? உயிர் இல்லாத பணம் எங்கதான் இருக்க முடியும்? அன்புக்குள்ளதான் இருக்க முடியும். அதுக்குள்ள வேணுமா அன்பு இல்லாம அது எங்கதான் இருந்தாலும் அன்பில் தான் இருந்தாலும் அன்புதான் கரைஞ்சி கலந்தாகும். அன்பு இல்லாத இடம் என்று இங்க ஒண்ணு இல்லவே இல்லை. அன்பை நீ அறிந்திருக்கவில்லைன்னு சொல்றோம். அன்பனை எனக்கு தெரியல, அதனால அது என்னன்னே தெரியாதனால எங்க வாங்குது, எப்படி வாங்குது, யார் கொடுப்பாங்க, எங்க கொடுப்பாங்க, என்ன பண்ணிட்டு இருக்க, ஏங்கிட்டு இருக்கேன்னு சொல்றோம். அன்பை உடையவர்களாக நீங்கள் பிறந்திருக்கிறீர்கள். அன்பால் தான் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். அன்புதான் உங்களை பெற்றெடுத்திருக்கிறது. அன்புதான் உங்களை இயக்கிக் கொண்டிருக்கிறது. அன்புதான் உங்களை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறது. ஆகவே அன்புக்காக உங்களுக்கு என்ன வேண்டாம்? அவரவர் அவரவருக்குள் உள்ள அன்பு சிவத்தை உணர்ந்தவர்களாக. அதுதான் குடும்பத்தை சிறப்பாகும். மனைவி புருஷன்கிட்ட அன்புக்காக ஏங்குறது, எதிர்பார்க்கிறது. புருஷன் மனைவி கிட்ட அன்புக்காக ஏங்குறது, எதிர்பார்க்கிறது. இவங்க ரெண்டு பேரும் இந்த பிள்ளைங்க கிட்ட அன்புக்காக ஏங்குறது, எதிர்பார்க்கிறது. அவங்க இவங்க அன்புக்காக ஏங்குறது, எதிர்பார்க்கிறது. ஏங்குவது எதிர்பார்ப்பதனால என்ன ஆயிடுது? இல்லைன்னு ஆயிடுது. என்கிட்ட இல்லை, நான் குறைவுபட்டிருக்கிறேன், எனக்கு தெரியல, நீங்க ஏதாவது கொடுங்க. எப்ப அடுத்த கிட்ட கொடுங்க? இந்த விஷயத்துல உலகத்துல எல்லாரும் யாருதான்? பிச்சைக்காரர்கள் தான். எல்லாரும் யாருதான்? பிச்சைக்காரர்கள். எதை பிச்சை எடுக்கிறோம்? அன்பை பிச்சை. அம்மா தாயே நீதான் கொடுக்கலாம், அன்பை கொடுக்கலாம். இது இப்படி புருஷா கணவனே நீதான் கொடுறா, கொண்டாடி நாயே கொண்டாடி புள்ளிங்களே, நான் பெற்றதுங்களே, என் வழியா வந்து பிறந்ததுங்களே, கொஞ்சம் என்ன கொடுக்கலாம்? அன்பு கொடுக்கலாம். அதுதான் பெத்த பிள்ளையே, தாயே, தந்தையே, அம்மா, அப்பா, கொஞ்சம் என்ன கொடுக்கலாம்? அன்பு கொடுக்கலாம். அடிப்படை உங்கள் அன்பு முழுமையாக இருக்கிறது. உங்கள் அன்பு எப்படி இருக்கு? முழுமையாக இருக்கிறது. எந்த அளவுக்கு? உனக்கு போதுமான அளவுக்கு இருக்கு, உன்னிலிருந்து பிறருக்கு வெளிப்படும் அளவுக்கு இருக்கிறது. நீ அன்பில் முழுமைப்பட்ட ஒருவன். எப்போ உயிரோடு தொடர்பு உயிரோடு தொடர்பு நமக்கு என்ன புரிய போறதில்ல? அன்பு புரியவே போறதில்லை. அது அன்புக்கு என்ன தேவையில்லை? அன்புக்கு என்ன தேவையில்லை? அன்புக்கு என்ன தேவையில்லை? எதிர்பார்ப்பு தேவையில்லை. பிச்சை எடுக்க வேண்டிய அவசியம் நல்லா புரிஞ்சுக்க. குடும்பம் எப்போ சிவ குடும்பம். குடும்பத்துல ஒவ்வொரு நபரும் அன்புக்கு நான் ஏங்கவோ எதிர்பார்க்கவோ பிச்சை எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை என்னும் அளவுக்கு தன்னுள் தானே உறைந்துள்ள அந்த அன்பு மயத்தை, சிவமயத்தை, சிவத்தை உணர்ந்திருக்கும் பொழுது அது என்ன குடும்பம்? இல்லைன்னா அவர் குடும்பம். இல்லை என்ன குடும்பம்? அவர் குடும்பம், சிவ குடும்பமாக. என்ன சொல்ல போறா? இந்த உலகத்துல இருக்கிற எல்லா குடும்பமும் என்ன குடும்பம் வேண்டாம்? உலகத்துல பிறந்திருக்கிற உயிருள்ள அத்தனை பேரும் சிவன் தானே. ஆமா தானே? எல்லா மனிதரும் யாராக முடியும்? சிவனாக முடியும். ஜீவன் உள்ள அத்தனை பேரும் சிவனாக முடியும். அப்போ சிவன் என்று நான் என்னை உணர்ந்து நான் நடத்துற குடும்பம், என்னுடைய குடும்பம் என்ன குடும்பம்? சிவ குடும்பம். என்னுடைய குடும்பம் சிவ குடும்பம். சிவ குடும்பத்துல என்ன முழுமைப்பட்டிருக்கணும்? அன்பு முழுமைப்பட்டிருக்கணும். அன்பு முதல்ல எங்க முழுமைப்பட்டிருக்கணும்? ஒவ்வொரு தனிநபருக்கும். ஒவ்வொரு தனிநபரும் அன்பில் முழுமைப்பட்டவர்களாக இருந்து அன்புக்கான ஏக்கத்தை தொலைக்கணும். காலத்துக்கு நாம் எடுக்கிற
இன்னும் வயசாக 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 எண்ணத்துக்கான ஏக்கம் வந்துடும், அன்புக்கான ஏக்கம் வரும். யாருனா என்கிட்ட பேச மாட்டாங்களா, யாருனா என்கிட்ட விசாரிக்க மாட்டாங்களா, வருமா வராதா, வருமா வராதா? ஆனா நீண்ட நெடுங்காலமா யுக யுகமா ஒரு மனுஷன் தனியாவே உட்கார்ந்துருக்கான். எதுவும் தேவை பாக்குறது சீரியஸ் பார்த்துருக்குதாங்க, அது வேலையை பார்க்குறது புள்ளியாரு, அது ஒரு தனி குடும்பம், அது ஒரு தனி வேலை இருக்கும். அது கோயிலுக்கு கொண்டாடமா இருப்பாங்க, பிஸியா இருக்குது. முருகன் ஐயோ சொல்லுவா வேணும், அது கொண்டாடி பூத்த வச்சிருக்காங்க. அப்ப நீ என்ன பண்ணுற ஏக உனக்கு எவ்வளவு காலமானாலும் சரி, எவ்வளவு வயதானாலும் சரி, எவ்வளவு சூழ்நிலைகள் சந்தர்ப்பங்கள் மாறினாலும் சரி, காலம் எவ்வளவு உள்தோறினாலும் சரி, எவ்வளவு மாற்றங்களை இந்த அகிலம் இந்த அண்டம் சந்தித்தாலும் சரி, உன்னுள் நீ அன்பை உணர்ந்து, உன்னுள் நீ அடங்கி, உன் வசப்பட்டு, உன் பயப்பட்டு, உன்னில் நீயே அடங்கி இருக்கும் போது என்னதான் அந்த அன்புமயம், அந்த அன்புமயம் எல்லாருக்கும் வரணும். எல்லாருக்கும் வருங்க தன்னாங்க, எல்லாருக்கும் தன்னா என்ன செய்யும், புரிதல் மக்கள் தான் போதும். என்ன போதும், உயிர் தான் அன்பு புரிஞ்சுட்டா போதும். உயிர் தான் அன்பு என்று புரிந்துவிட்டா போதும். நீ அன்பை பழகிக்கலாம், அன்பை கற்றுக்கொள்ளலாம், அன்பை புரிந்து கொள்ளலாம், அன்பை புரிந்து கொள்ளலாம். அன்புமயமாக ஒவ்வொரு தனிநபரும் அன்புமயப்படும் போதுதான் குடும்பம் என்ன செய்ய போகுது, குடும்பமாக இருக்க போகுது. என்ன குடும்பமாக இருக்க போகுது, சிவக்குடும்பமாக. சிவக்குடும்பம் இந்துசாமி குடும்பமா, சிவக்குடும்பம் இந்துசாமி குடும்பமா. இப்ப நான் சிவன் பிள்ளையார் சக்தி அதெல்லாம் இந்து ஆயிட்டா, நிறைய பேர் கதை பிரச்சனை இந்து ஆயிட்டா போகிறது. இந்து சாமி பேசினா இந்து தானே, இந்து சாமி பேசினா இந்து, கிறிஸ்து சாமி பேசினா கிறிஸ்து, முஸ்லிம் சாமி பேசினா முஸ்லிம். நான் இங்க எல்லா சாமி பேசுறேன், நான் யாரா இங்க சொல்லு என்ன, எல்லா சாமி பேசுறேன் யாரு, பிச்சைக்காரன். பிச்சைக்காரன் மட்டும் தான் என்ன வாய்ப்பு இருக்குது, ஒரு ராத்திரில 10 சாப்பிட வாய்ப்பு யாருக்கு இருக்குது? பிச்சைக்காரன் சாப்பிட யாருக்கு யாருக்கு தெரியுமா? நீங்க என்னன்னா வீட்டுல சமைச்சு சாப்பிடணும், எடுத்தீங்கன்னா நட்டு போகும்போது 10 பேர் சேர்ந்து பண்ணிக்கலாம். அவங்க வீட்டுக்கு குடி சோறு, எரிஞ்சு சோறு, தயிர் சோறு, தக்காளி சோறு, அப்புறம் எந்த சோறு, அந்த சோறு, நெய் சோறு, தயிர் சோறு, என்னென்ன இருந்தாங்களோ எல்லாத்துக்கும் ஒரு மாதிரி அள்ளி போட்டீங்கன்னா அன்னைக்கு இருப்பீங்க. அன்னைக்கு எப்படி இருப்பீங்க, அந்த சோறு எடுத்தோம், அந்த சுகம் எடுத்தோம், அன்னைக்கு நீங்க எப்படி இருப்பீங்க, அது ஒரு ஆதியான சந்தோஷம் இல்ல. அப்படி ஒரு ஆனந்த தாக்கம். ஆனா பிச்சைக்காரருக்கு எப்ப கிடைக்குது, தியானமும் தியானம் என்ன தெரிய முடியும். ஒரு சோறு ஒரு குழம்பு அதிகபட்சம், ஒரு சோறு ஒரு குழம்பு இல்ல, ஒரு சோறு ஒரு சாம்பார், ஒரு சோறு இல்ல ஒரு காரக்குழம்பு, இல்ல சோறு ஒரு ரசம், ஒரு அப்புறம் ரசம்னாவே என்னது ஒரு அப்புறம், அப்புறம் ஒரு பொருளாட்சி கிடைக்குது. சோறாக்கி சாம்பார் வச்சு அப்புறம் ஒரு வச்சுங்க, அப்புறம் நீ எங்க வருத்த, அப்பதான் நீ எங்க வருகிற பொறிச்சு வைக்கிறோம். அப்ப நீ அப்பத்தை போயும் இல்ல, அப்பத்தை வருத்தம் இல்ல, அப்பத்தை போட்டி எடுத்த அவங்க அப்பத்தை இல்ல போட்டி எடுத்த, அதை நம்ம வருகிறன்ற, அதை நம்ம பொறிக்கிறன்ற ஒண்ணு தேர்த்துக்கு எதாவது சொல்லணும்ல. அப்பத்தை வருத்த, அப்பத்தை போட்டி காமெடி செய்வாங்க. பிச்சைக்காரங்க சோறு மஞ்சள் கலர் இருக்கும், பச்சை கலர் இருக்கும், சோப்பு கலர் இருக்கும். நானே ஆகலாம் நீயே ஒரு வாய் போட்டு கேட்க, நான் மனிதன் ஆகிவிட்டேன். யாராகிவிட்டேன்? ஆனா
ஆனா சிவமாகிறதுக்கு நீ இந்து ஆகணும் அவசியம் இல்லை. சிவகுழுமம் நடத்துறதுக்கு நீ இந்து ஆகணும் அவசியம் இல்லை. சிவம் என்பது அன்பு என்று உனக்கு புரிந்தாலே போதும். சிவம் என்பது அன்பு என்று உனக்கு புரிந்தாலே போதும். சிவத்துக்கு துணையா என்ன இருக்கு? சக்தி. சக்தி. சக்திக்கு துணையா சிவம் இருக்கு. சிவத்துக்கு துணையா சக்தி இருக்கா? சக்திக்கு துணையா சிவம் வந்ததா? சிவத்துக்கு துணையா சக்தி வந்ததா? சிவம் பெருசா சக்தி பெருசா? சொல்லுங்க. சக்திக்குள்ளதான் சிவம் இருக்கு. சக்திக்குள்ளதான் சிவம் இருக்கு. அதனால சக்தி தான் பெருசு. சொல்லுங்க. சக்தியும் சிவமும் இல்லாம ரெண்டும் ஒண்ணு தான். நீங்க ரெண்டு பிரிச்சு பார்த்து சண்டை வைக்க பாக்குறேன். நாங்க ஒன்னாதான் இருக்கிறோம், நல்லதா இருக்கிறோம், அன்பதான் இருக்கிறோம். நீ இன்னும் பேசி எதனா பண்ணிட்டு போகிறது. நல்ல குடும்பம் தான் நம்ம உட்காந்துருக்கோம். நாங்க நாளைக்கு குடும்பத்துல நம்ம உட்காந்துருக்கோம். எங்க புருஷன் எங்க முன்னாடி எங்க பிள்ளைங்க நல்லா தான் இருக்கிறோம். நீ நம்ம குடும்பத்தை பத்தி சொல்லி கொடுத்து எங்களை பிள்ளைங்க அதை உயர்த்துற மாதிரி கும்மி அடிக்க பாக்குறேன். பெரியது அன்புதான். பெரியது என்னதான்? பெரியது என்னதான்? அன்பே பெரியது, அன்பே சிறந்தது, அன்பே அனைத்தும் மேலானது. ஆனா அன்புக்கு என்ன தன்மை? தன்னை பெருசா காட்டிக்கிற தன்மை அது கிடையவே கிடையாது. ஆனா இதுதான் பெருசு. சக்தி தான் பெருசு. சக்தியை எது பெருசாக்கி வச்சிருக்க? சக்தியை எது பெருசாக்கி வச்சிருக்க? சிவம் அன்புதான் பெருசாக்கி வச்சிருக்க. அப்ப அன்பினுடைய தரம் என்ன? அன்பினுடைய செயல்பாடு என்ன? தன்னை சிறிதாக்கி இன்னொன்னு என்ன பண்ணி காமிச்சுறது? பெருந்தாக்கி. தான் ஒழுங்கி இன்னொன்று உயர்த்தும், தான் மறைந்து இன்னொன்று வெளிப்படுத்தும், தான் காணாமல் போய் இன்னொன்றை காண்பிக்கும். அதனால இதுதான் பெருசு. சக்தி தான் பெருசு. சக்தி. எதனால? அங்க அன்பு மறைஞ்சிருச்சு. அன்பு இல்லாம சிவமுக்கான காத்திக்கிறது இல்லை, சிவமுக்கான வெளிப்படுத்துறது இல்லை. அதனால பிரபஞ்சம் முழுவதும் என்ன மயம்தான்? சக்தி மயம். ஓம் ராஸ் ஓம் ராஸ் ஆதி சக்தி. ஏன் எங்க போச்சு சிவா? காணாம போச்சு. எதுக்குள்ள? சக்திக்குள்ள சங்கமம் ஆயிடுச்சு. இது ரெண்டு புள்ளியில பெற்றது. எந்த ரெண்டும்? அன்பும் ஆற்றலும் சேர்ந்து ரெண்டு புள்ள. சிவமும் சக்தியும் சேர்ந்து ரெண்டு புள்ள. ரெண்டு பாருங்க, ரெண்டு பொறுப்புமே வேற வேற இருக்கு பாருங்க. பிள்ளையார பெற்றது சக்தி, முருகனை பெற்றது சிவன். புருஷன் முன்னாடி சேர்ந்தா புள்ள வருமா? ஆனா கொண்டாடி தனியா ஒரு புள்ள, கொண்டாடி தெரியாம புருஷன் தனியா ஒரு புள்ள. ஆனா புருஷன் பெற்ற பிள்ளைய கொண்டாடி யார் பிள்ளை நினைச்சீங்கன்னா, கொண்டாடி பெற்ற பிள்ளைய புருஷன் யார் பிள்ளை நினைச்சீங்கன்னா, எவ்வளவு போய் பெற்றோன்னு கேட்கல. அதானே? யோ நான் இல்லாத நீ ஒரு பிள்ளைய தனியா எப்படா எப்படியா பெற்றவங்க, எங்க போய் பெற்றவங்க சண்டை போடல. ஏய் நான் இல்லாத நீ எங்க போய் கூட பெற்றவங்க என்ன பண்ணல? சண்டை போடல. ரெண்டு பேர் வழியாகவும் வந்த பிள்ளைங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணாங்க? தங்கள் பிள்ளைகளா தாம் பிள்ளைகளா தன் பிள்ளையா அரவணைத்து கொடுக்குறாரு. என்ன அர்த்தம்? என்ன சொல்ல வராங்க? என் நபை குடும்பத்துக்கு நான் எப்படி எடுத்துக்கிறேன் அப்பா குடும்பம் சொல்ல வராங்களா? என்ன சொல்றாங்க? இத பிறப்பின் சூட்சமம் நீங்க புரிஞ்சுக்கணும். பிறப்பை பற்றிய ஒரு சூட்சமத்தை இறை உணர்ந்த ஞானிகள் விளக்க முயற்சி செய்திருக்கிறாங்க. அதனால இறைவன் என்னும் அவதாரத்தை அல்லது இறைவன் என்னும் மனிதத்துவத்தை அல்லது மனிதன் உள்ள தெய்வீகத்துவத்தை அல்லது தெய்வீகத்துவம் கொண்ட மனிதனை விளக்க முயற்சி செய்தப்பெல்லாம் பிறப்பை இந்த இயற்கைக்கு, வழக்கமான செயல்களுக்கு, வழக்கமான பிறப்பு நிகழ்வுகளுக்கு அப்பாற்பட்ட ஒன்றாக விளக்கி காமிச்சிருக்காங்க. யார் பிறப்பு என்ன பண்ணல? சும்மா எல்லாம் ஆன்மீகத்தை பொம்மைக்கு போனாங்கன்னா எழுதவே இல்லை.
யார் பிறப்பையும் சிவனுக்கு யார் அப்பா அம்மா தெரியாது. சக்திக்கு ஒவ்வொருவரும் ஒவ்வொரு அப்பா, ஒவ்வொரு விதத்துல ஒவ்வொரு அப்பா, ஒவ்வொரு ஜென்மத்துல ஒவ்வொரு அப்பா ஒரே அப்பா நிலை பெற்றவங்க யாரோ ஒரு முறை தட்சனுக்கு மகன், ஒரு முறை இவனுக்கு மகன், ஒரு முறை அவனுக்கு மகன், ஆச்சரியமா இருந்தார். பிள்ளையாரு சக்தியிலிருந்து வெளிப்பட்டது, முருகன் சிவத்தின் அக்கினியிலிருந்து வெளிப்பட்டது, நெற்றிக்க நெருப்பிலிருந்து வெளிப்பட்டது. ஆனா ஆம்பளை சேர்ந்து போறல. அதற்கு இயேசுநாதரே ஆம்பளை சேர்ந்து போறல. அருள் நிறைந்த பரிசுத்த ஆவியின் அருளால ஆட்படுதலால அவன் அங்கீதான் பரிசுத்தாவினா அக்கினி. பரிசுத்தாவில இருக்க அக்கினி அருள் ஆற்றல், ஆற்றலுக்கு பிறந்தார். கிருஷ்ணன் பிறந்த ஒரு அப்பா அம்மாக்கு வளர்க்கப்பட்டது ஒரு அப்பா அம்மாவால. ஐயப்பன் ஆம்பளைக்கு பொறுத்தவர். ஒட்டுமொத்தம் என்ன பண்ணிட்டாங்க? இயற்கையா நியதிப்படி இங்கு இயல்பாக ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் பிறக்கும் விதத்தில் எந்த ஒரு கடவுள் தத்துவமும் இங்கு விளக்கப்படவே இல்லை. அதனாலதான் அவங்க கடவுளோ கடவுள் அப்படிதான் பிறப்பாங்களோ, மனுஷங்க மட்டும்தான் சாதாரண அப்பா அம்மா வழியா வருவாங்களோ? அப்படின்னா நம்ம எதை பேச வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த கர்ம புராணங்கள் எல்லாம் கண்ட கதைகள் எல்லாம் நம்ம கேட்க வேண்டிய, பார்க்க வேண்டிய, படிக்க வேண்டிய, தெரிஞ்சுக்க வேண்டிய, அதை பத்தி எல்லாம் உட்கார்ந்து நம்ம கத்துக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அப்ப பிறப்பின் சூட்சமம் என்ன? ஏன் பிறப்புக்கு ஒவ்வொரு கடவுள் தத்துவத்தையும் பிறப்பு மட்டும் இந்த மாதிரி கதைகளாக இருக்கிறாங்க? ஒன்று உருட்டை எழுதிய ஒரு மனிதனுக்கு அவசியமானது பிறப்பை உணர்தல். ஒரு மனிதனுக்கு அவசியமானது பிறப்பை உணர்தல். அவன் பிறப்பா மதிக்கணும். பிறப்பு உன்னுடைய ஆதாரமாகுது. இந்த அகிலத்தில் நீ வாழ்வதற்கு ஒரு பிறப்பு தான் உனக்கு ஆதாரமாகுது. நீ எங்க பிறந்த, எப்போ பிறந்த, யாருக்கு பிறந்த, யாரால பிறந்த, அதுதான் இந்த உலகத்தில் வாழ்க்கை முழுசையும் தீர்மானிக்க சக்தி ஆகுது, சித்தமாகுது. அதுதான் உன் வாழ்க்கைக்கு அடிப்படையா அடித்தளமாகி உன் வாழ்க்கை கட்டணமே அது கட்டப்படவே போகுது. வாழ்க்கை இந்த உலகத்துல வாழ்க்கை முடிவதற்கு நீ என்ன சொல்ல போற? இவங்களோட பொருள் தான் சொல்லி போற. அவங்க யாரா இருந்தாலும், நல்லவங்களா இருந்தாலும், கெட்டவங்களா இருந்தாலும், அறிவாளங்களா இருந்தாலும், முட்டாளங்களா இருந்தாலும், பணக்காரா இருந்தாலும், ஏழையா இருந்தாலும், படிச்சவங்களா இருந்தாலும், படிக்காதவங்களா இருந்தாலும், கருப்பா இருந்தாலும், சிவப்பா இருந்தாலும், உன்னால எதை மட்டும் மாற்றிக்கவே முடியாது. பெற்றோரை மட்டும் மாற்றிக்க முடியாது. உன் புத்தி, உன் எண்ணம், உன் வாழ்க்கை, உன் முயற்சி, உன் செயற்பாடு, உன் ஆணவம், உன் அகங்காரம், உன் அன்பு, அத்தனையும் வாழ்க்கையின் அத்தனை அதை சுற்றி சொல்ல போகுது. யாருக்கு பிறந்தே அதை சுற்றியே சொல்ல போகுது. எங்க நாளைக்கு அந்த வயசுல நின்றுவேன். நான் இவங்களுக்குள்ளதான் அதனாலதான் தெய்வத்தன்மையை, தெய்வீக தன்மையை மனிதன் மீது ஏற்றி விளக்கப்பட்ட அத்தனை புராணங்களிலும் பிறப்பு நீ நினைத்துக் கொண்டிருக்கிற இந்த இயற்கை செயல்பாடுக்கு அப்பாற்பட்டது என்று எண்ணக்கூடிய ஒரு எண்ணம் உங்களில் எழ வேண்டும் என்பதற்காகவே எல்லா இறை தத்துவத்தையும் பிறப்பை இயற்கை விதிகளுக்கு அப்பாற்பட்டு எழுதிட்டு போயிட்டான். ஒரு கடமாக நீ உட்கார்ந்து யோசிக்க மாட்டியா? ஏன்னா மொத்த கடவுளை இப்படியே பிறந்தது நம்ம மட்டும் இப்படி பிறக்க வைக்குது. ஒண்ணு கூட ஒழுங்கு அப்பா அம்மா சேர்ந்து பிறக்கலையே, அப்ப நாம மட்டும் எப்படி அப்பா அம்மா சேர்ந்து பிறந்தோம்? அது சரியா, இது சரியா? இதுதான் சரினா மொத்த புராணத்தை பொறுத்து, மொத்த கோயில் இடி, மொத்த சாமி என்ன பண்ணு அழிச்சு நொறுக்கி காலை பண்ணு. சிவனை வேணா, சக்தி வேணா, புள்ளையார் வேணா, முருகன் வேணா, ஐயப்பன் வேணா, இயேசுநாதர் வேணா, யார வேணாம், யாவன வேணாம். ஏன்னா ஒன்னோட ஜாலியா பொருட்கள், ஒழுங்கா பொருட்கள், அப்பட ஆகாதுக்கு ஆகாதுக்கு பொருட்கள், இயற்கை நியதிப்படி பொருட்கள், விதிப்படி பொருட்கள், இயல்பாவே பொருட்கள், எல்லா பொருட்களும் தப்பா இருக்குது. அடி இல்ல அது சரி, அதுதான் தெய்வத்தன்மை, அதுதான் தெய்வீகம்,
தெய்வீகம் அதான் உண்மை. கடவுள்லாம் அப்படிதான் போடுறாங்க. கடவுள் தத்துவம் அப்படிதான் இருக்கு. தெய்வீக தன்மையுடைய மனுஷன்லாம் அப்படிதான் போடுறாங்கன்னா அப்ப எதை இருக்கு? எதை பாரு, இந்த இயற்கை பருவம் கவனம் செலுத்து. இது பெரும்பாலும் எல்லா மனுஷங்க புத்தியிலும் ஏறி இருக்கிற ஒரே உண்மை என்ன? அப்பனும் ஆத்தாவும் சேர்ந்தா உள்ள பிறந்திருக்கு. அப்பனும் ஆத்தாவும் சேர்ந்தா அதனால பெற்றவங்க என்ன நினைச்சுக்கிறாங்க? நாங்க பெற்றோம். பிள்ளைகள் என்ன நினைச்சுக்கிறாங்க? இவங்க எங்களை பெற்றாங்க. அப்ப உலகத்துல வாழ்க்கை சேர்ந்து சுத்தி சூழல் பெற்றவர்கள். பிறப்பை பற்றிய சரியான புரிதல் இல்லாததே மனிதன் இறைவனை உணராததற்கும் நினைக்காததற்கும் இறைவனை நினைத்து உருகாததற்கும் காரணமாயிருக்கிறது. பிறப்பை பற்றி அறியாமதான் இறைமையை உணர்வதற்கு இயலாமையாகவே இருக்கிறது. ஏன்னா பிறப்புல அப்பா அம்மாவுக்கு என்ன சம்பந்தம் உங்களுக்கு இன்னும் புரியல. பிறப்பில் அப்பா அம்மாவுக்கு என்ன சம்பந்தம் என்ன பண்ணல மனுஷங்க புரிஞ்சுக்கவே இல்லை. கல்யாணம் பண்ணிச்சா புள்ள பெற்று போறாங்க, கல்யாணம் பண்ணிச்சா கத்துட்டு போறாங்க, புள்ள பெற்று போறாங்க ஆயிடுச்சு. யாருக்கு? எல்லாருக்கும். காலகாலமா என்ன பண்ண புள்ள வந்துடும், என்ன பண்ண புள்ள வந்துருங்க, கல்யாணம் பண்ணிச்சா புள்ள வரும். ஒரு ஆணும் பெண்ணு சேர்த்தா என்ன வந்துடும்? அவ்வளவு எளிதாக்கப்பட்டிருக்கிறது அந்த செயல்பாடு. உண்மைதான், எளிதாக்கதான் பண்ணிருக்கு, எளிதான் நடக்குது. நான் பண்ண என்ன பண்ணோம், கல்யாணம் பண்ணோம், என்னமோ பண்ணோம். அதனால நமக்கு அந்த காரியம் என்ன இருக்குது, எளிதாக நடத்தான். தந்தை என்னும் சொல், தந்தை என்னும் சொல் யாருக்கு மட்டும்தான் பொருந்தோம்? கடவுளுக்கு மட்டும்தான் பொருந்தோம். தந்தை என்றால் என்ன அர்த்தம்? தந்தை என்ன அர்த்தம்? தனதை உனதாக தத்தம் செய்து விட்டவன் தந்தை. தனதை உனதாக தத்தம் செய்து விட்டவன் தந்தை. அதனால்தான் அது பேர் தந்தை. தனதை உனதாக தத்தம் செய்ததால் அவனுக்கு என்ன பேரு? தந்தை. தனதை தந்தவன், தன்னை தந்தவன், தானாக தந்தவன், தாமே தன்னை தந்து விட்டவன். அதனால அவன் யாரு? தந்தை. எல்லா உயிருக்கும் ஆதாரம், எல்லாருடைய பிறப்புக்கும் ஆதாரம் யார் மட்டும்தான்? அந்த மூல பரம்பொருள் பேரறிவாளன் இறைவன் மட்டும்தான் தந்தை. இறைவன் மட்டும்தான் யாருங்க? அவ பெத்தவங்க நல்லா புரிஞ்சுக்கணும். இறைவன் என்னை தத்தம் செய்தவன், பெற்றோர் என்னை தத்து எடுத்துக்கொண்டவர்கள். இறைவன் யாரு? தன்னையே நானாக நீயாக இருக்கும்படி தத்தம் செய்தவன் இறைவன். இறைவன் என்னை என் பெற்றோருக்கு தத்தம் செய்தான், என் பெற்றோர் வழியாக தத்தம் செய்தான், தன்னையே அவர்கள் வழியாக தத்தம் செய்தான். இறைவன் தத்தம் செய்ததை தனதாக தத்தெடுத்துக் கொண்டவர்கள் யாரு? பெற்றோர்கள். பெற்றோர்களுக்கு இன்னொரு பேர் என்னது? பெற்றுக் கொண்டவர்கள், பெற்று எடுத்தவர்கள், தத்து எடுத்துக் கொண்டவர்கள். அவங்க பெற்றுக்கிட்டாங்க, அவங்க கொடுத்தோம் யாரு? வேற வார்த்தை. அப்ப யாரு எனக்கு முழு உரிமையாளர்? கொடுத்தவனா பெற்றுக்கிட்டா? பெற்றுக்கிட்டவங்களே முழு உரிமையாளர்கள் நினைக்கும் அளவுக்கு அவன் தனது என்ன பண்ணிருக்கான்? தானம் பண்ணிருக்கான், தத்தம் பண்ணிருக்கான். சித்தத்தோட, முழு சித்தத்தோட நீ அவர்களுக்கு தத்தம் செய்யப்பட்டாய். அவர்கள் உன்னை தனதாகவே நினைத்துக் கொண்டார்கள், தத்தெடுத்துக் கொண்டார்கள். யார் பிள்ளை? தத்தெடுத்துட்டாங்க. யார் பிள்ளைய? சிவப்பிள்ளைய
இறைவன் பிள்ளைய, சக்தியோட பிள்ளைய, ஆற்றலால பிறந்த பிள்ளைய, ஆண்டவனால பிறந்த பிள்ளைய அவங்கவுங்க யார் வழியா வந்தாங்களோ அவங்கவுங்க யாரும் நினைச்சு எடுத்துக்கிறாங்க, அவர்களாக அவர்களுடையதாக தத்து எடுத்துக்கிறாங்க. அப்பா அம்மா யாரு? தத்தெடுத்து. அப்பா அம்மா யாரு? தத்து எடுத்துக்கணும். யார்த? இறைவன். கடவுளுடையத அவங்களுடையதா தத்து எடுத்துக்கணும். அப்பா இந்த தெய்வாம்சமா இருக்கக்கூடிய இந்த கடவுள் தத்துவத்துல காண்பிக்கக்கூடிய எல்லாருக்கும் என்ன ஒரு அறிவு இருக்கு? முருகனுக்கு என்ன அறிவு, பிள்ளையாருக்கு என்ன அறிவு, கிருஷ்ணனுக்கு என்ன அறிவு, சிவனுக்கு என்ன அறிவு, சக்திக்கு என்ன அறிவு, இயேசுநாதருக்கு என்ன அறிவு, என்ன அறிவு இருக்குல்ல? என்ன அறிவு? நான் கடவுளுடைய பிள்ளை, நான் கடவுளின் அம்சம், நான் கடவுளின் அம்சம், நான் கடவுளும் ஒன்று, நான் கடவுளாலே அவதாரமாக்கப்பட்டவன், நான் கடவுளாகவே இருக்கிறவன். இதுதான் என்னுடைய அறிவு. ஆனா இந்த பூமியில இந்த பெற்றோர் வழியாக என்ன பண்ணிருக்கிறானே, அவதரித்திருக்கிறேன். இந்த அறிவுதான் உங்களுக்கு இருக்கு. நான் சுப்பிரமணிய லட்சுமி வழியாக இந்த பூமியில் அவதரித்திருக்கிறேன். நான் கடவுளின் அம்சம், நான் கடவுளின் பிள்ளை. கடவுள் தான் என்னுடைய நித்திய பிதா, சொந்த பிதா. அவன் தான் என் தந்தை, அவன் தான் என் ஆக்கம், அவன் தான் என் ஆதி, அவன் தான் என் தொடக்கம், அவன் தான் என் முடிவு. அவன் இல்லாமல் நான் இல்லை, அவன் இல்லாமல் நான் இல்லை. இருந்தால் எனக்கு நன்றாக தெரியும் என் பிள்ளையை நான் செய்யவில்லை, என் பிள்ளையை நான் செய்யவில்லை. இந்த இடத்துக்கு எப்போ நீங்க வரீங்களோ அப்போ உங்க குடும்ப சுகம் பண்ணுவோம். இல்ல இல்ல நான் தான் இருக்கேன், யான் உள்ளது, யான் உரிமை, யான் சொத்தது, யான் அப்பாது, யான் அம்மாது. அப்படி அப்பா அம்மாவை விட்டுறதோ இல்ல பிள்ளைகளை விட்டுறதோ சிவகுடும்பம் இல்ல. தத்தெடுத்துக் கொண்ட தாயும் தந்தையும் கடவுளுக்கு மதிக்க வேண்டும். கடவுளை யாராருக்கு மதிக்கணும்? தாயும் தந்தையாருக்கு மதிக்கணும். தத்தெடுத்துக் கொண்ட தாயும் தந்தை யார்தான்? வணக்கத்துக்குரியவர்கள். இருந்தால் தத்தம் செய்த இறைவன் யார்? வணக்கத்துக்குரியவன். தத்தம் செய்தவன் வணக்கத்துக்குரியவன் என்றால் தத்தெடுத்துக் கொண்டவர்கள் யாராகிறார்கள்? வணக்கத்துக்குரியவர்கள். மாதா, பிதா, குரு, தெய்வம். மாதாவும் பிதாவும் குருவும் தெய்வமாக வணங்கி போற்றப்பட வேண்டியவர்கள். யாரெல்லாம்? மாதா, பிதா, குரு தெய்வமாக நினைந்து வணங்கி போற்றப்படும். அப்போ அப்பா அம்மாவை மதி, அப்பா அம்மாவை வணங்கு. ஆனா என்ன அறிவோடு செய்யும்? என்ன அறிவோடு செய்யும்? நான் இவர்களால் தத்தெடுக்கப்பட்டு வளர்க்கப்படுகிறேன். ஆனால் என்னை உண்மையிலேயே தத்தம் செய்தது இறைவன். நான் அவனுடைய குழந்தை, நான் கடவுளின் குழந்தை, நான் கடவுளின் பிள்ளை. இந்த உணர்வு உங்களுக்கு வந்தாதான் நீ சிவகுடும்பத்தில் அங்கம். இந்த உணர்வு உங்களுக்கு வந்தாதான் எதுல அங்க? நீ சிவகுடும்பத்தில் அங்கம். இல்லைன்னா நீ என்ன சேர முடியாது, தெய்வீக குடும்பத்தில் அங்கமாக முடியாது. இயல்பா ஓடிட்டு இருக்கு, ஓடிட்டு இருக்கா. தத்து எடுத்தவங்களே அவங்களுடைய இதெல்லாம் கொடுக்கணும். தத்து எடுத்து என்ன சட்டங்க, அவங்களுடைய இதெல்லாம் என்ன பண்ணணும்? தத்து எடுத்தவங்களே அவங்க இதெல்லாம் எனக்கு கொடுக்குறாங்கன்னா தத்தம் செய்தவன் ஏற்கனவே என்ன பண்ணிருக்கான்? அவங்களுடைய இதெல்லாம் எனக்கு கொடுத்து அனுப்பியிருக்கான். எனக்கு என்ன தெரிஞ்சுட்டு எனக்கு சீக்கிரமா எனக்கு அறிவு வேணும். வந்து எங்க அப்பா அம்மா என்ன சொத்து இருக்குது, அதெல்லாம் எனக்கு எவ்வளவு பங்கு தெளிவா என்ன? எப்பவே மைனரா இருக்கும் போது மேஜர்லாம் ஆகுது இல்ல, வேற
படிப்பெல்லாம் எதுவும் தேவையில்லை. மற்றதெல்லாம் படிச்சதான் அறிவு. ஆனா அப்ப சொத்து ஆட்டை போறதுக்கு மட்டும் படிக்காமே என்ன வந்துட்டு அறிவு வந்துட்டு. அதுவும் ஆம்பளை பொருளா இருக்கு நிறைய சொத்து, இது பொம்பளை பொருளா கொஞ்சம் சொத்து, பொண்ணு தான் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு அவருக்கு நான் சொத்து, மொத்தம் இதுதான் சொத்து. பிள்ளைங்க இருக்காங்க, பெத்தவங்க இருந்தாங்கிறாங்க, எத்தாங்கிறாங்க. பொம்பளை பிள்ளைக்கு 1%, ஆம்பளை பிள்ளைக்கு 1%. ஏன் ஏன் ஏங்க ஆணுக்கு பொண்ணுக்கு என்ன வித்தியாசம்? ஆணுக்கு பொண்ணுக்கு என்ன வித்தியாசம்? பேச வரல அவ்வளவு. நான் பேச முடிச்சு மொபைல் போறேன். ஆமாம் ஒத்துக்குவீங்களா? இல்லைங்க பேசுங்க. மஞ்சள் புதுசாக வீசுல தயாராகிடும். அதான் அங்கே பேசுறாரு வீசுல தாடி போட்டு பார்ப்போம். ஏன் அவங்க மாய, அவங்க மனப்பான்மை சமூகம் என்ன பண்ணி கொடுத்துருக்குது, வளர்த்து கொடுத்துருக்கு. ஆனா நமக்கு எது தெரியுது? தத்தெடுத்து கொண்ட, பெற்றுக்கொண்ட, பெற்றெடுத்த ஆத்தா கிட்டே அப்பா கிட்டே நமக்கு என்ன வாங்க முடியும் தெரியுது. ஆனா ரத்தம் செய்த இறைவன் இவங்க வந்து கேட்டா சொத்து இருந்தா பாகம் போட்டு பிரிச்சு கொடுக்குறவங்க அப்படித்தானே? ஏன்னா இவங்க யாரு? தத்தெடுத்தவங்க. ஆனா அவன் கேட்காமலேயே, எதிர்பார்க்காமலேயே, எதிர்பார்க்காம, பேதம் இல்லாமலேயே, எந்த பேதம் இல்லாமலேயே தன்னையே தனதையே நீயாக நானாக தத்தம் செய்தவன். அவன் ஏற்கனவே பங்களிப்பை செய்து விட்டான். இப்ப என்னதான் பாகம் பிரிச்சுக்கணும், அது கொடுப்பாங்களா, எப்ப சாவங்க, எப்ப பிரிச்சு கொடுப்போம், கொடுப்பது கரெக்டா கொடுக்குமா, ஒருத்தருக்கு அதிகமா ஒருத்தருக்கு கொஞ்சமா கொடுத்துருமா, இதெல்லாம் பார்த்து உட்காந்துக்கணும். இல்ல போட்டு தொலைக்கணும். அதானே போட்டு தொலை வேண்டாம். விஷம் கொடுக்குறதோ கொலை பண்றதெல்லாம் கிடையாது. சும்மா நாய் மூஞ்சி காமி சோறு போடாம சண்டை கிட்ட போட்டதாவே மனசு வச்சு அது என்ன பண்ணோம்? வயசான காலத்துல மனசு வச்ச வயசான என்ன பண்ணுங்க, சாவ விரும்புவாங்க. சீக்கிரம் வசதிக்கா நல்லா இருக்கு, சாவ விரும்புவாங்க. சாவ விரும்பினாவே சீக்கிரம் என்ன வரும்? வரும், போயிடுவாங்க. போட்ட வேண்டிய அவசரம் கிடையாது. இதுதானே? ஆனா இறைவன் என்ன பண்ண முடியாது? சண்டை போட தேவையில்லை, கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. கேட்க வேண்டிய நிலையிலேயும் நான் வைக்கலைங்க. என்ன வைக்கல? எனக்கு என் பங்கை பிரிச்சு கொடுறா, இவ்வளவு பேர் பிரபஞ்சத்துல படைச்சிருக்கு, இதெல்லாம் ஒரு சொத்தாச்சு, இதுல என் பங்கை பிரிச்சு கொடுறா, என்ன பண்ண வைக்கல? பங்கை ஏற்கனவே முன்னில் அவன் தாராளமாக வைத்துதான் நடத்திருக்கான். ஆனா புத்தி எந்த ஒரு அடங்கிச்சு? எந்த ஒரு அடங்கிச்சு? உன்னை தத்தெடுத்து அளவே அடங்கிச்சு உன் புத்தி. ஒரு மனிதனின் வாழ்க்கை எதில் நிற்கிறதுனா அவன் அப்பா அம்மா பத்தி அவன் அவன் ஆசையை எதிரளிக்கிறான், அப்பா அம்மா சொல்லுதான் நினைக்கிறான். அவன் வாழ்வதற்கான ஆதாரமா எதிரளிக்கிறான், அப்பா அம்மா பின்னாடி தான் நினைக்கிறான். அதை தாண்டி அவனுக்கு அறிவுக்கு, அன்புக்கு, ஆற்றலுக்கு, அழகா வாழ்வதற்கு இந்த பிரபஞ்சத்துல என்ன அடையணும் வழியே இல்லை. எப்போ நல்லவன் அவன் தியாகிங்க. அவன் தத்தெடுத்து தனதே இல்லாத தான் வழியை வந்து கடவுளுடைய பிள்ளை என்ன பண்றாங்க, வளர்த்து ஆளாடுறாங்க. அவங்களுக்கு என்ன பண்ணணும் அவங்க செய்யறாங்க. ஆனா விழிப்பு யாருக்கு வரணும்? உனக்கு எனக்கும் வரணும். உன் எல்லை இதையும் தாண்டியது என்ற உணர்வு, என்ற அறிவு உனக்கு எனக்கு வரணும். உன்னுடைய வாழ்க்கை, என்னுடைய வாழ்க்கை, உனது பூமியில தத்தெடுத்து வளர்த்து ஆளாக்கிற பெற்றோரின் அளவுக்கு அப்பாற்படுதுன்ற புத்தி உனக்கு வரணும். நம்ம இடம் படிக்க ரொம்ப
அந்த இடம் உடையது ரொம்ப கஷ்டம். என்ன பண்ணேன், ஆனா எங்க அப்பா அம்மாவை என்ன பேசினேன், அவங்க தான் அப்படி நின்னா உடைய ரொம்ப லேட் ஆகும். உன் தாய் தகப்பனை நீ வணங்குவது என்பது வேறு, இன்னொருத்த வணங்க அவசியம் இல்லை. அவனுக்கு அந்த அளவுக்கு அன்பு இருந்தா, அறிவு இருந்தா, புரிதல் இருந்தா என்ன செய்வான்? எல்லா தாய் தகப்பனையும் அவனுக்கு பண்ண முடியும், வணங்க முடியும். இல்லாத என்ன செய்வான்? தொடர்பு இல்லாத என்ன செய்வான்? அவனுக்கு என்ன அளவு இருக்குதோ அவங்களே என்ன இருக்குதோ அதை காட்டிட்டு போவான். இறைவனை எல்லாரும் வணங்குறாங்க, இறைவனை எல்லாரும் வணங்குறாங்க. எவருமே இறைவனை நம்ம பேசுறாதானே, கடவுள் இருக்கானா இல்லையா, கண்ணு இருக்கா இல்லையா, நார பையன் அந்த பையன் இந்த பையன் கெட்ட வார்த்தை இறைவனை திட்டுறது இல்லையா? நீ எல்லாம் கடவுளா எனக்கு இந்த மாதிரி ஒரு கல்மாதிரி கட்டி வச்சிய, என் வாழ்க்கை இப்படி நாசமாக்கினிய, நீ எங்கடா இருக்கிற தலையில நீ கையில கட்டணும் போட்டே போட்டு போறாங்க. ஏன் இந்த வாசம் வச்சவனுக்கு வந்துச்சா? நீங்க கடவுள் கும்பிடுறது தானே, ஏன் வரல? உங்களுக்கு ஏன் வரல? வர அளவுக்கு வகை இல்லையே. எங்க அப்பா தான் ஏதோ வரும். இதே ரொம்ப இருக்குமா சொல்லு. எங்க அம்மாவை மட்டும் ஒரு வார்த்தை சொன்னா நான் சும்மா இருக்க மாட்டேன். என்ன பண்ணாலும் சும்மா இருப்பேன். ஆனா என்ன மட்டும் சொல்லக்கூடாது, எங்க அம்மா மட்டும் வார்த்தை சொல்லக்கூடாது. அது சரினா எது சரினா, தத்தெடுத்து கொண்டவர்களுக்காக நீ வைராக்கிய பாராட்டுவது உண்மை என்றால் தத்தம் செய்தவர்கள் என்ன இருக்கணும்? இல்ல இதுல மட்டும் இருக்குன்னா இன்னும் அறிவுப்படல. பிறப்பை பற்றி என்ன பண்ணணும்? அறிவுப்படல. பிறப்பை பற்றி அறிவுப்படும் போதுதான் உன்னுடைய உண்மையான தன்மை, உன்னுடைய உண்மையான பிறப்பு தன்மை, உன்னுடைய தெய்வீக தன்மை. நீ எங்கிருந்து வந்த, நீ எங்கிருந்து வந்த, உன்னை பெற்றவை யாரு, உன்னை செஞ்சவை யாரு, உன் ஆக்கியோர் யாரு, உன் அமைச்சவை யாரு, உன் டிசைனர் யாரு, உன் வடிவமைப்பாளன் யாரு, உன்னை நேர்த்தியா செஞ்சவன் யாரு, அதுதான் உன்னுடைய அறிவு. அதான் வாழ்க்கை. அந்த அறிவுல தான் வாழ்க்கை அமையும். எந்த அறிவுல? என்னை இந்த பெற்றோர் வழியாக வேறொருவன் டிசைன் பண்ணி அனுப்பியிருக்கிறான், அவன் தான் என்னுடைய தலைவன். எதனால கலந்த தலைவன்? என்னை இப்படி தலையாக சீர்கழிக்கணும், என்னையே எனக்கு தலையாக்கினவன் அவன். என்னையே எனக்கு என்ன இருக்கிறான்? தலையாக இருக்கிறான். என்னையே நான் கொண்டு வாழும்படி எனக்கு இருக்கிறான். அந்த பிறப்பினுடைய ரகசியம் என்னன்னா, என்னுடைய பிறப்பு முழு முதல் காரணம் இறைவனே. பிறப்புக்கு முழு முதல் காரணம் யாரு? கடவுளே. அப்படிங்கிற அறிவு தான் பிறப்புடைய கட்ட அழுக்கும். பிறப்பு கட்டு அழுதாதான் எல்லாம் மாறும். என்ன பண்ணணும்? பிறப்பு கட்டு அழுகும். பிறப்பு பற்றி அறியாமை கட்டு அழுகணும். இவனோட புள்ள அவனோட புள்ள, இது என் ஜாதி, இது என் வம்சம், இது என் கோத்திரம், இது என் குலையா, இதனுடைய குடும்ப பண்பு, இது என்னுடைய குடும்ப பழக்கம், இது என்னுடைய குடும்ப சொத்து, இந்த அளவு தான் நான் இருப்பேன், இது மேல என்னால போக முடியாது. இதெல்லாம் எது? அறியாமை கட்டுல. எதனால? பிறப்பை பற்றிய அறியாமை. அவ என்ன கதை, என்ன புராணம், கடவுள் பத்தி என்ன தத்துவம் படிச்சாலும் எல்லா இடத்திலையும் கடவுள்களுடைய பிறப்பு அல்லது கடவுள் அவதாரமானவரின் பிறப்பு வேறு மாதிரியாக காண்பிக்கப்பட்டிருக்கிறது. அது ஏதோ ஒரு கடவுள் சக்தி நேரடியாக காண்பிக்கப்பட்டிருக்கிறது. ஆரம்பி யாரு? கடவுள். என்ன எங்களுக்கு பிறந்தாரு? சக்தி கடவுளுக்கு பிறந்தாரு. முருகன் யாரு? கடவுள். எங்களுக்கு பிறந்தாரு? சிவன் கடவுளுக்கு பிறந்தாரு. இயேசுநாதர் யாரு? கடவுள். எங்கிருந்து பிறந்தாரு? பிதாவினுடைய அருளால் பசுத்தாவினால் நேரடியாக பிறந்தாரு. நீ யாரு? நீ யாரு? நீ யாரு? கடவுள்.
நேரடியாக இறைவனாலே. அதெல்லாம் புராணம், அதெல்லாம் நடந்த நிகழ்வு அல்ல, நடந்து கொண்டிருக்கிற உண்மை நிகழ்வு, உண்மை இதுதான். அதை எதுக்குள்ள பொருத்தி பார்க்கணும்? அந்த புராணத்தை, அந்த தத்துவத்தை உங்களுடைய பிறப்புக்குள் புகுத்திப்பார். என்ன பண்றது? பார்வதியினுடைய அழுத்திலிருந்து, சக்தியிலிருந்து வந்தது. சக்தி என்பது என்ன? ஆற்றல். நீ இறை ஆற்றலின் வெளிப்பாடு. நீ யாரு? இறை ஆற்றலின் வெளிப்பாடு. முருகனிலிருந்து வந்தது. சிவனுடைய நெற்றிக்கண் நெருப்பில் இருந்து வந்தது. எங்க வந்தது? நெற்றிக்கண் நெருப்பில் இருந்து வந்தது. உன் மூலம், உன்னுடைய மூலம் அக்னி. உன்னுடைய மூலம் என்னது? அக்னி. அதான் மூலாதாரத்தில் என்ன இருக்குது? மூலாதாரத்தில் என்ன இருக்கு? அக்னி. மூலாதாரத்தில் என்ன இருக்குது? மூல அக்னி இருக்கு. இரண்டாவது சக்கரத்தில் என்ன இருக்குது? காம அக்னி இருக்குது. மூணாவது சக்கரத்தில் என்ன இருக்குது? சூரிய அக்னி இருக்குது. நீ அக்னியில கருவான. எதுல கருவானி? அக்னியில, நெருப்புல, தீர கருவான. அதனால நீ எதுல தவழ்ந்த? தண்ணீர தவழ்ந்த. நீ நேரடியாக இறைவனால் செய்யப்பட்டிருக்கிறார். யாரால் செய்யப்பட்டிருக்க? அந்த அறிவோடும் பெற்றோரை பாரு. எந்த அறிவோட? நீ கடவுளுக்குள்ள அறிவோடும் பெற்றோரை பாரு. நீ கடவுளுக்குள்ள அறிவோட பிள்ளைகளை பாரு. நீ வெறும் யார்தான்? தத்தெடுத்துக் கொண்டவன் தான், தத்தெடுக்கப்பட்டவன் தான் இந்த பூமியில. உண்மையாகவே உருகி போடும் இறைவனுடைய உருகி போடும் இறைவனுடைய சொந்தம். அவனுடைய பங்கு, அவனுடைய பாகம், அவனுடைய பகிர்வு, அவனுடைய தானம் அனைத்தும் நீயா இருக்க. அனைத்தும் நீயா இருக்க. சரியா? இந்த இடம் வரைக்கும் ஒன்று புரிஞ்சிச்சுன்னா யாரு? சிவன் பற்றி நான் என்னென்ன புரியணும்? அன்பு, அன்பு, ஆற்றல், அறிவு, அழகு. அப்புறம் அன்பு அவனோடைய உறுதிப்பட்டு. அன்புக்கு என்ன இருக்கக்கூடாது? தேவை, ஏக்கம், எதிர்பார்ப்பு. அன்பு பிச்சையே அன்பு கிடையாது. அன்பு பிச்சை அழுகிற அன்பை கேட்டு வாங்கலாம் முடியாது. அவரவருக்குள் உள்ள அன்பில் அவரவர் நிறைவுபட்டிருக்கணும். அது வெளிப்படணும். அது அப்பதான் அது என்னது? அது வெளிப்பாடு வரைக்கும் குடும்பத்தில் என்ன இருக்கும்? அப்பப்போ சண்டை, வம்பு, போட்டி, அது இது என்ன பண்ணிட்டே இருக்கும்? பூசல் இருந்துட்டே இருக்கும். அன்புல அவங்கவுங்க வளர தன்னால என்ன பண்ண எல்லாமே சரியா வளரலன்னா அவங்க எல்லாம் செத்து போயிடும். அதுதான் எல்லாம் முழுமையாக சிவக்குடும்பத்தை குடும்பத்தில் அனுபவிக்கலாம். அப்படிலாம் என்ன இருக்கும்? அவங்க வயசா செத்து போயிடுவாங்க. அவ்வளவுதான் காரணம். வாய்ப்பு கொடுத்துருக்கு. வேற ஒன்றும் பண்றதுக்கு இல்லை. அடுத்து உடைய பிறப்பினுடைய சூட்சம் என்ன? உன்னுடைய பெற்றவங்களுக்கு உனக்கு என்ன கிடையாது? உரிமை சொந்தம் கிடையாது. அவர்கள் வழியாக நீ வந்திருக்கிறாய். மற்ற உணவுக்கு நீ நேரடியாக முழுவதும் கடவுளின் செயல்பாடு, கடவுளை நாங்கள் பைபிள் வசனம் கடவுளை போல சொல்லியிருப்பார். நாம் தேவனுடைய கரத்தின் கிரியைகளா, தேவனுடைய கரத்தின் செய்கைகளாயிருக்கிறோம். தேவனுடைய கரத்தின் செய்கைகளாயிருக்கிறோம். அதான் உண்மை. நீ கடவுளின் செயல். யாரு? கடவுளின் ஆற்றல். நீ கடவுளின் ஆக்கம். கடவுள் தான் உடைய தாய், கடவுள் தான் உடைய தந்தை என்பதை உருவாக்கும். இப்ப முதல் குள்ள கொஞ்சம் ஆரம்பிக்கலாம். முதல் குள்ள யாரு? இல்லையா? இல்லை யார்? எல்லாமே இந்த உலகத்துல ஒரு புள்ள பிறந்தா கேட்க வேண்டிய கேள்வி என்னது? இந்த பிள்ளை யார்? அவன் பார்த்து கேட்க வேண்டிய கேள்வி என்ன? நான் ஒரு புள்ளியாத பூமியில பிறந்திருக்கிறேன். இந்த புள்ள யாரு? இந்த புள்ள யார்? நாம் யார் என்ற கேள்வி எங்கே துவங்குகிறதோ அங்கேதான் ஞானம் பிறக்கிறது.
நான் யாருன்ற கேள்வி எங்க ஆரம்பிக்கிறோ அங்கதான் என்ன பண்ணுது ஞானம் பொருள். நான் யார் எனக்கு தெரியல உங்களுக்கு என்ன வராது, ஞானம் வராது. ஏன்னா நீ எதை வச்சு நீ நான் சொல்லுப்ப, பிறப்பு வச்சு இவங்களுக்கு பிறந்த இவங்க புள்ள நான் அவங்க என்ன ஜாதியோ அந்த ஜாதி நானு, அவங்க என்ன மதமோ அந்த மதம் நானு, அவங்க எந்த ஊரோ அது என் சொந்த ஊரு. இதான் நினைச்சுப்ப. இதெல்லாம் என்னது பொய்யறிவு, உள்ளறிவு. மெய்யறிவு எப்போ நான் யாரு நான் யாரு நான் யாருன்னு கேள்வி கேட்டேன். இந்த பாத்தீங்கன்னா கேள்வி கேட்கணும்னா இந்த பிள்ளை யாரு புள்ள, இந்த புள்ள யாரு, இந்த புள்ள யாரு, இந்த புள்ள யாரு, உங்களுக்கு கூட பச்சனா இந்த புள்ள யாரு, இந்த புள்ள யாரு, ஐயோ வந்து பிறந்துச்சு இந்த புள்ள யாரு. எத்தனை பேர் பிறந்த பிள்ளைல இந்த புள்ள யாரு, இந்த புள்ள யாரு. அந்த பிள்ளைங்க ஒவ்வொரு பண்ணும்போது உங்களுக்கு யோசனை வரும், இந்த புள்ள யாரு, இந்த புள்ள யாரு, இந்த புள்ள யாரு, யாரு உங்க பிள்ளைங்க அப்படி கேள்வி வருமா? நான் உள்ள 10 மாசம் வயிற்றுல சொன்னோம், வாயை கட்டி வயிற்ற கட்டி எதை வச்சு காரணம் தான் தெரியல. கை வச்சு கட்டியா, மயிரை வச்சு கட்டியா, இல்ல மை சூனிகளை வச்சு கட்டிக்கிட்டியா, என்ன வச்சு கட்டி வாயை கட்டி வயிற்ற கட்டி நான் வந்து ஏன் போடல. இல்ல இல்ல என்ன கேள்வி வரணும்? பிள்ளை யார்? ஞானத்தின் கடவுள். பிள்ளை யார்? யாரு? ஞானத்தின் கடவுள். ஞானத்தின் ஆதாரம் கேள்வி. ஞானத்தின் ஆதாரம் என்னது? கேள்வி. கேள்வி ரெண்டு வகை. ஒண்ணு நான் யார் என்று ஒவ்வொருவரும் தன்னைத்தானே பார்த்து கேட்கக்கூடிய கேள்வி. இன்னொரு கேள்வி காதால கேட்கப்படுற கேள்வி ஞானம். அத பிள்ளையார் எது பெருசு? காது பெருசு. சரினே உங்களுக்கு வாய் பெருசாதா? வாய் பெருசாதா என்ன வராது? ஞானம் வராது. ஞானம் வராது. எது பெருசாகணும்? காது பெருசாகணும். நமக்கு என்ன சொல்லி தோணுமா? வாயில உள்ள போய்ச்சுக்கோ, வாயாவே உள்ள போய்ச்சுக்கோ, வாயா காது தந்த ஆளுக்குள்ள போய்க்காது. நீ கம்முன்னு சும்மா இருந்தாவே ஞானி நினைச்சு இந்த சமூகம் வார்த்தை பண்ணிட்டு போயிடும். தெரியுமா உங்களுக்கு? நீ ஒன்னும் பேசணும் கம்முன்னு இருந்தாவே ஒரு 10 நாள் கம்முன்னு உட்காந்துக்கியா, ஒன்னும் பேசல கம்முன்னு சும்மா வாயை மூடி உட்காந்து உனக்கு கொண்டாடும். உன் பாலத்துல வந்து வெளியே பொண்ணு கொண்டாடுவாங்க. நான் ஒரு நாளைக்கு கொடுத்துக்கிட்டா நல்லா கட்டி குத்தாவா வச்சு உட்காந்து எதுங்க வெளியே பொண்ணு கொண்டு இந்த பொண்ணு வைக்கிறதுல பூ வைக்கிறோம்ல, பொண்ணு வைக்கிறதுல பூ வை. ஏன்னா வைக்கிறதுக்குன்னா இல்ல பொண்ணு இல்ல, இங்க பூ கூட வைக்கிறது இல்ல. பொண்ணு நான் போட்டேன் உனக்கு நான் என்னவே வைக்கிறது இல்ல. என்ன சாமி? பூவே வைக்க மாட்டோம். நாங்க எங்க பொண்ணு வைக்கிறது? காது உள்ள உள்ளதான் படைக்கும். யாருக்கு சாமி? ஞானத்தை வினைகள் எல்லாம் தீர்த்து நாயகமா விளம்பும் தலையாயம். அதுக்கு என்ன வேணும்? பெரிய காது. பெரிய காதுடா இப்போ பிள்ளைங்க போடுறது. அந்த காலத்துலாம் இந்த மதுரை பக்கம் பண்ணி ஆயிரம் பெரிய தொண்டல் தொண்டல் போட்டு போவாங்க. காது பெரிய பாட்டி 50 வருஷம் கோயில் பார்த்தீங்கன்னா காது 50 வருஷம் கோயில் அப்படி ஈடுறது ஒரு பெருசாக்குறது இல்லை. கேட்கும் திறன். என்ன திறன்? கேட்கும் திறன். ஜெயசுவரர் தெளிவா சொன்னாரு, நீங்கள் கேட்கிற அளவிலேயே பெற்றுக் கொள்வீர்கள். நீங்கள் கேட்கிற விதத்தை குறித்து கவனியுங்கள். என்ன அளவுல கேட்கறீங்கன்றத கவனிப்பாங்க. கேட்கறதுக்கான தீவிரம் ஆர்வம் இருக்குதா? எவ்வளவு ஆர்வமா எவ்வளவு தீவிரமா காதை எவ்வளவு பெருசாக்கி வரப்பாக்கி அப்படின்னு கேட்கறதுல நீங்க எவ்வளவு ஆர்வமோ அவ்வளவு நீங்க பெறுவீங்க. அப்போ நீங்க எதையோ அடையிறது எந்த அளவுக்கு இருக்குது? ரெண்டு கேள்வி ஞானத்துக்கு ஆதாரம். ஒண்ணு இந்த பிள்ளை யார்? எந்த பிள்ளை? அவங்க இந்த பிள்ளை யார்? அடுத்து என்ன கேள்வி? உங்களுக்கு பிறந்ததுல என்ன கேட்கலாம்? இந்த பிள்ளை யார்? என்ன எனக்கு தெரியும் நினைச்சிட்டீங்க? என்ன எனக்கு தெரியும் நினைச்சிட்டீங்க? நீங்க அரக்கர் ஆயிட்டீங்க. அரக்கருக்கு அறிவு எட்டாது. அரக்கருக்கு என்ன எட்டாது? அறிவு எட்டாது. அரக்கர் ஆணவம் பண்ணுவாங்க. அரக்கரும் தெய்வங்களும் அரக்கரும் யாரு? நம்பிதான் ஒரே குடும்பத்தை சேர்ந்தவங்க தான். ஏன் இந்த அரக்கர் யார்? தேவர்கள்.
தேவர்கள் நான் யார் என்று கேட்டு தங்கள் தெய்வ நிலையை உணர்ந்து ஞானம் அடைந்தவர்கள். அரக்கர்கள் எங்களுக்கு எங்களே தெரியும் யாரும் சொல்லி கொடுக்க வேணாம் தீர்வு பிடிச்சவங்க. அப்ப அரக்கத்தன்மை என்பது என்ன? அறிவற்ற தன்மை அரக்கத்தன்மை, அறிவு கொண்ட தன்மை தெய்வீக தன்மை. இப்போ சதா சர்வ காலமும் உங்களுக்கு என்ன கேள்வி இருந்துட்டே இருக்கணும்? நான் யார்? இந்த பிள்ளை யார்? எந்த பிள்ளை? இந்த பிள்ளை யார்? இந்த பிள்ளை யார்? இது பொண்ணாலும் பேர் வச்சுக்கிறாங்க, இது சுப்பிரமணிய லட்சுமியுடைய வந்திருக்குது, இது வந்ததாக ஊர்ல போந்திருக்குது, இது எங்களுக்கு வந்துச்சு, இந்த பிள்ளை யார்? இது என்ன செய்ய வந்திருக்குது? இதுக்கு என்ன நோக்கம் இருக்குது? இந்த பிறகு இது எதுக்கு எடுத்திருக்குது? இதுக்கு முன்னாடி எங்க இருந்துச்சு? இது இந்த உடம்புல இருந்துட்டு அப்புறம் எங்க போக போகுது? இது என்னதான் செய்ய இருக்குது? இதனுடைய நோக்கம் என்ன? இதனுடைய தன்மை என்ன? இதனுடைய இயல்பு என்ன? இந்த பிள்ளை யாரு 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 என்ற கேள்வி என்ன பண்ணிட்டே இருக்கும் உங்களுக்கு. நீ எவ்வளவு போய் இருக்க யாரு? அது எங்க போச்சு? என்ன பத்தி கேள்வி போற? யாரை பத்தி கேளு? போட்டு உங்க பத்தி கேளு. அவன் கேள்வி சொன்னாரு, இந்த கேள்வி எல்லாம் கேட்டாரு, நம்ம போயிட்டு என்னையே கேட்டுட்டாரு. என்ன கேட்டா உங்ககிட்ட வராது பதில். நீங்க தான் சேர்த்து சேர்த்து கேட்டீங்க, என்னையே கேட்டீங்க, எல்லாம் நிறைய பதில் வரும். அவரவருக்கான கேள்வி யார் யார் கேட்கணும்? அவரவர் கேட்கணும். ஞானம் எங்க தொடங்குது? கேள்வியில தொடங்குது. ஞானம் எங்க தொடங்குது? கேள்வி தொடங்குது. எந்த கேள்வியில் தொடங்குது? துட்டி எப்படி சம்பாதிப்பது? இந்த பெண்ணை எப்படி வசிப்படுத்துவது? அடுத்த சொத்தை எப்படி ஆட்டை போடுவது? அடுத்தவரை எப்படி கேள்விகள் பண்ணுவது? அடுத்தவங்க ரெண்டு பேர் நல்லா தான் அவங்க நடுவில் போய் எப்படி தலை கூட்டி சண்டை கொடுப்பது? அப்படிதானே? அவ்வளவு நேரம் போன் நம்மளோட யாருக்கார் பேசுறா, அதை எப்படி கண்டுபிடிப்பது? பேஸ்புக்ல ஒரு ஆடு, இந்த நம்பரை வைத்து அவருடைய கால் லிஸ்டை நீங்க எடுத்துக் கொள்ளலாம். ஒரு நம்பர், அந்த நம்பர் அந்த ஆப்ல போட்டா அந்த நம்பருக்காக யாராருக்கு போன் பண்ணி எவ்வளவு பேசுறாங்கன்னு எடுத்துக்கலாமா? கால் லிஸ்ட் எடுத்துக்கலாமா? அது ஏகப்பட்ட டவுன்லோட் பண்ணிருக்காங்க. இதை டவுன்லோட் பண்ணா அந்த சொந்த மேட்டர் வரலையா, வெறும் அட்வர்டைஸ்மெண்ட் வரும். போய் வாங்க முடியல, அதுதான் டிபார்ட்மெண்ட் வச்சிருக்கா. அப்ப இங்க எப்படி யோசிப்பேன்னா, அப்ப எல்லாருமே ஆர்வம் இருக்குது. யாருக்கு போன் நம்பர் தான் வாங்கி யாருக்கு போன் தான் பொட்டாட்டி போன் நம்பர் சொல்லிட்டு பொட்டாட்டி யார் நம்பர் வேணும்? புருஷன் போன் நம்பர் வேணும். இந்த யாருக்கு கால் பேசலாம், இவன் யாருக்கு கால் பேசலாம். அது தெரியுமா வேணாமா? தெரியுமா வேணாமா? எங்க வாழ்க்கையில நம்ம என்ன கேள்வி கேட்கணுமோ அந்த கேள்வி என்ன பண்ணுறது கவனிச்சுக்கிறது இல்ல. கேள்வியே நமக்கு தெரியலங்க. வேதத்துல சொல்றாங்கல்ல, இயேசுவே பதில். என்ன பதில்? இயேசுவே பதில். இன்னைக்கு இருக்க கேள்வி என்னன்னு தெரியல. இன்னைக்கு இருக்க என்ன தெரியலங்க, கேள்வி என்னன்னு தெரியல. ஆனா பதில் என்ன? இயேசுவே. எதுக்கு பதில்? என்ன கேள்வி? முதல்ல என்ன கேள்வி? கேள்வி என்ன? பேரை பாருங்க எப்படி வச்சிருக்காங்க. ஒரு குழந்தை பிறந்திருக்குது, அது கடவுள் குழந்தை பிறந்திருக்குது, பேர் என்ன வைக்கணும்? இறைவன், தலைவன், ஆயன், கோன், கோமான், என்னென்னமோ பேர் சொன்னாங்க. இருக்கு நிறைய வார்த்தைகள் காதுல உள்ள போல, நிறைய வார்த்தைகள் வாயில வரல. என்னதான் கண்டுபிடிச்சு என்னதான் தோண்டியில் ஏறி வராங்க. அவன் ஏறி வந்தா நம்ம வாயில தான் வருவாங்க, இறை போட்டு வருவாங்க. அது ஒத்த சொல்ல வரமாட்டேதான் 3 மணி நேரம் வருவாங்க. நெய்யாகவே அவர் யார்தான்? ப்ரொபோசல் தான். அதான் உண்மை. என்னதான் படிச்சு தரப்பா. ஒரு கல்லூரி பேராசிரியர் வந்து நாம ஸ்கூலே தாட்டாம எப்படி சொல்றது? அப்படியே பேர் சொல்றதுக்கு என்ன பண்ண சொன்னாரு? நம்ம ஒரு விஞ்ஞானி, என்ன விஞ்ஞானி? ரசாயன தொழில் இல்ல, விஞ்ஞானி ஏதோ ஒரு வழி சொல்லி என்ன பார்த்தேன். ஓ, நீ மாறணுமா? விசித்திரமான விஞ்ஞானி. விஞ்ஞானத்தின் விசேஷமே எப்படி இருக்கு? டிவி
விஞ்ஞானத்தின் விசேஷம். விசேஷமே. பேர் வச்சாங்க தெரியுமா? கடவுள் என்ன பேரு? விஞ்ஞானத்தின் விசேஷமே. அது ஒரு பிள்ளையா? என்ன பிள்ளையா? பிள்ளையான ஒரு பேராங்க. யார் பிள்ளையான பேர் வைப்பீங்க? இல்ல கணக்கு புள்ள, இல்ல இந்த புள்ள, சைவ புள்ள அப்படின்னு புள்ளன்னு பேர் வைக்கலாம். பிள்ளை யார் பேர் வைப்பாங்க? பெத்தவங்க அசிங்கமா இல்லையா பேர் வச்சா? பெத்தவங்க அசிங்கமா இல்லையா? இது என் பிள்ளைக்கு பிள்ளையா? சரிங்க, உனக்கே தெரியல இந்த புள்ள யாரு? உனக்கு அந்த முன்னாடி தெரியுமா? தெரியா? அவளுக்கு தெரியாதா? அப்படி எப்படி நீ எங்க போனா அவன் எங்க போனா என்ன நடந்துச்சு நடந்துச்சு அப்படின்னு கேட்டா அசிங்கமா தான் இருப்பான். அப்ப எப்படி புள்ளையார பேர் வச்சாங்க? அதுக்கு அவன் பேர் ஒரு தத்துவம். எது பேரே என்னது? ஒரு தத்துவம், ஒரு உண்மையை உலகத்துக்கு உணர்த்து. ஒரு மனுஷன் இருந்தாங்க 17 வயசுல அவருக்கு தேடல் வந்துச்சு. நல்ல குடும்பம், பணக்கார குடும்பம் தான், வசதியான குடும்பம் தான், நல்ல அறிவுப்பட்ட மனுஷன், கல்வி கற்போம், நல்ல வாய்ப்புகள் இருந்தது. ஆனா தேடல் வந்துச்சு. என்ன நான் யாருன்னு தேடல் வந்துச்சு. மனுஷன் கூட வெறும் ஒண்ணு இல்ல, பகையில வந்து உட்காந்து திருவண்ணாமலை பகையில வந்து உட்காந்து நான் யாரு நான் யாரு நான் யாரு. நல்லா புரிஞ்சுக்கோ. நீ வந்துல ஆளாயிட்ட, உடவு கட்ட தெரியுது, பேன்ஷன் போட தெரியுது, சம்பாதிக்க தெரியுது, கல்யாணம் தெரியுது, தொழில் பண்ண தெரியுது, வாழ்க்கை நடத்த தெரியுது, ஆளாயிட்டு நினைச்சுக்காத. ஆளாயிட்டுன்னா நினைச்சுக்காத. ஆடு மாடு ஆளுநர் நினைச்சுக்கோ. மறுச்சாலும் உண்மை. எப்படி ஆளாவ? இந்த புள்ள யாரு? இந்த புள்ள யார்? நான் யார்? அதுக்கு பேர் ஆத்ம விசாரம். அது பேர் என்னது? ஆத்ம விசாரம். ஆத்மா தன்னைத்தானே நான் யாரு, என்னுடைய உண்மை தன்மை என்ன, என்னுடைய இயல்பு என்ன, நான் எங்கிருந்து வந்தேன், நான் எங்க போக போறேன், எதுக்கு பிறந்திருக்கிறேன், ஏன் எல்லாரும் பிறக்கிறாங்க, ஏன் எல்லாரும் சாப்பிட்றாங்க, சாபத்துலாம் பிறந்தவங்க எதுக்கு வாழணும், வாழ்ந்து என்னத்தை வாங்கி போகிறோம், ஒன்றுத்தும் வாங்கி போகிறதுல சாப்பிட போனால் நேரடியாக போய் என்ன பண்ணலாம்? என்ன பண்ணலாம்? செத்து போகணும். சிறப்பு தானே. மறுபடியும் பிறப்பு என்ன பண்ணலாம்? வராது செத்து செத்து எல்லாரும் கூப்பிட்டால மறுபடியும் பிறப்பு இருக்குன்னா சுவாரா செத்து செத்து எல்லாரும் கூப்பிட்டால அப்ப நம்ம என்ன பண்ணலாம்? செத்து செத்து பிறக்கலாம் தானே. என்ன கஷ்டம்? மனுஷன் என்ன கேட்கிறானா? நான் யார் என்று கேள்வி கேட்டாலும் தான் அவன் தான் நீங்க உலகம். ரமண மகரிஷி பண்றாரு. என்ன பண்றாரு? ரமண மகரிஷி. எதுல அவர் மகரிஷி ஆயிட்டாரு? என்ன தெய்வத்தை வந்துட்டாரு? ஒரே ஒரு கேள்விதான், பிள்ளை யார்? என்ன புரியணும் உங்களுக்கு? என்ன கேள்விக்கு பதில் கிடைக்கணும்? ஞாபகம் இருக்கிறதுக்கு பிள்ளை யார்? வெளியார் தத்துவம் இன்னும் நிறைய என்னென்ன படிக்க போறோம் இருக்கணும். முதல் எதுலயே புரிஞ்சுக்கணும், கேள்வி ஞானத்தினுடைய அடித்தளம். பிள்ளை பிள்ளையார் தத்துவத்துல முழு முதல் கடவுள் தன்மை, முழு முதல் மனித தன்மை ரெண்டும் இணைத்து செய்யப்பட்டதா அந்த படம். எப்படி நம்ம சொல்லுவோம், 100% அவன் தேவன், 100% அவன் யாரு? மனிதன். அதான் சொல்லுவான். அந்த மாதிரி பிள்ளையார் உருவங்கிறது முழு முதல் கடவுள் தன்மையும் முழு முதல் மனித தன்மையும் இணைத்து உருவாக்கப்பட்ட தத்துவம். அதுக்கு இன்னொரு பேர் என்னது? விநாயகம். அது பேர் என்னது? இன்னொரு பேர் என்னது? விநாயகம். விநாயகம் என்றால் ரெண்டு பொருள் கொள்ளலாம். ஒன்று விண்ணிலிருந்து வந்தது. எங்கிருந்து வந்தது? விண்ணிலிருந்து வந்தது. இன்னொன்று வினைகளுக்கெல்லாம் நாயகமாக இருக்கும். அனைத்து வினைகளுக்கும் நாயகமாக இருப்பது கடவுள். அவனின்றி ஒரு செயல் இல்லை, அவனின்றி ஒரு அசைவு இல்லை, அவனின்றி ஒரு ஆக்கம் இல்லை, அவனின்றி ஒரு அனுபவம் இன்று அசைவதில்லை. அந்த நாயகன் கடவுள். நாயகன் யாரு? கடவுள். வினைகளுக்கு எல்லாம் நாயகன். நிச்சயம் யாருடைய சக்தியால சொல்ற? கடவுள் சக்தியால தான் நிச்சயம். அப்படினால யாரோட சக்தியால சொல்ற? கடவுள் சக்தியால சொல்ற. அதான் அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. உலகுக்கு மட்டுமல்ல, ஆங்கிற அகரத்துக்கும் ஆண்டவன்
ஐயம் சொல்ல முடியாது. அதான் தமிழ் மொழியில அந்த உயிரெழுத்து எப்படி பண்ணிருக்கான்? எல்லா உணர்ச்சிகளுக்குமான மொழி. என்ன மொழி அது? எல்லா உணர்ச்சிகளையும் வெளிப்படுத்தும் மொழி. ஆஹா ஏ ஐ ஓ என்ன சொல்ற? எத்தனை உணர்ச்சி வெளிப்பாடு? கோபம், தாபம், பாசம், அன்பு, நேசம், என்ன எண்வகை உணர்ச்சிகளை எது வெளிப்படுறோம்? ஆயில வெளிப்படுறோம். ஏன்னா அதுக்கு முதல்வர் யாரு? விநாயகர். கடவுள் தந்த மொழி, உயிர் மொழி. எது எது? தமிழ் மொழி. அது தமிழ்னு சொல்ல வேணாம். என்ன சொல்ல வேணாம்? தமிழ்னு சொல்ல வேணாம், மனித மொழின்னு சொல்லலாம். என்ன மொழி சொல்லலாம்? ஏன்னா தமிழ் ஒரு இனம் வச்சிருக்கோம். தெலுங்குக்குள்ள கோவம் வரும்ல, நாங்க ஆந்திராவுக்கு வந்துடுறோம், நீங்க தமிழ் மொழி தமிழ் மொழின்ற, ஏன் தெலுங்கு மொழி சொல்ல மாட்டியா? இப்ப பேசுறது நாளைக்கு மலையாளத்துக்கார கூட கேட்பாங்க நான் பேசுறத. நீங்க மட்டும் கேட்டு போய் நினைக்கிறீங்க, அப்படிதான் நினைச்சிருக்கீங்க. நான் இவர் கேட்கறதுக்கு ஆள் இல்லை, நாம தான் ஏதோ மலையாளம் கூட போய் உட்காரணும் போகிறது. இல்லை சரி, என்ன பண்ணலாம், தனியாக உட்கார டென்ஷன் ஆகிட்டு வரேன். நான் போய் என்ன பண்ணலாம்? நல்ல ஆதரவு வழங்கலாம். யாரு பேசலாம்? என்ன பண்றதே இல்ல, ரூம் வீட்டுல வெளியே வரது இல்ல, எந்த மனுஷாலையும் பாக்குறது இல்ல, யாருக்கும் பேசுறது இல்ல. பேசுறதே எப்ப மட்டும்தான் இந்த 2 மணி நேரம் தானே, அதனால ஆதரவு கொடுக்கலாம். நீங்க உண்மையாக அப்படிதான் நினைச்சு வந்துருக்கீங்க. ஆனா உண்மை இதெல்லாம் பார்க்கறது சரியா? உலகமே நான் பேசுறது கேட்கும், உலகமே நான் பேச பண்ணோம். அதனாலதான் பதிவு பண்றேன். இன்னைக்கு என்ன பதிவு பண்றேன்? இந்த மொழி என்ன மொழி கிடையாது, தமிழுக்கு இன்னும் ஒரு இனம் இருக்கிறது. அதனால இது தமிழ் மொழி அல்ல, இது மனித மொழி, இது இறைவன் மொழி, இது உயிரின் மொழி, இது பிரபஞ்சத்தின் மொழி, இது உணர்ச்சியின் மொழி. எது? அ ஆ இ உ ஊ எ ஏ ஐ ஓ ஓ ஔ ஆ. இது என்னது? உயிரின் மொழி, உணர்ச்சியின் மொழி, இறைவன் மொழி, மனிதத்தின் மொழி. அதான் போன ஆண்டு தமிழ் திருநாள் கூட என்ன அறிவிச்சோம்? மனித திருநாள் தான் அறிவிச்சோம். நீங்க தான் பரப்ப மாட்டீங்க. நீங்க என்ன பண்ண மாட்டீங்க? சத்தியமா நீங்க பரப்ப மாட்டீங்க. நான் வரதே பெரிய விஷயம், இதுல பரப்பி வரணுமா? நாங்களாம் பரப்ப மாட்டோம். 8 வரைக்கும் வச்சுக்கோம். வாராட்டால் பார்த்து நல்லா சொல்றவா கூப்பிடுங்க. நம்ம போய் வந்துடலாம். நம்ம ஆதரவு இன்னைக்கு யாரும் உங்களுக்கு கொடுங்க, அவங்களுக்கு நமக்கு தெரியாது. யாருக்கு தெரியாது? அவங்களை பத்தி இவங்க பத்தி எனக்கு தெரியாதுங்க. யாரும் கொடுங்க. இல்லையே உங்களுக்கு எல்லாம் டீம் இருக்குங்க, ஆனா நான் மட்டும் என்ன பண்றேன்? அவ்வளவுதான். நீங்க என் வீட்டுலாம் சொல்லி புரிய முடியாது, என் புருஷன் சொல்லி புரிய முடியாது, அவங்களெல்லாம் நல்லா கூப்பிட முடியாது. நான் வரனா சந்தோஷப்படுது, நான் வரல அது போதும். உங்களுக்கு புரியுது சரியா? நீங்க பரப்ப மாட்டீங்க. இல்லையா? எழுத்துக்கெல்லாம் தலைவர் பிள்ளையாரு, எழுத்துக்களுக்கு தலைவர், சாஸ்திரங்களுக்கு தலைவர், வேதங்களுக்கு தலைவர், ஞானத்தின் முதல்வர். எதுனால என்ன பண்ண ஆரம்பிக்கணும்? பிள்ளையார் சொல்லி கூப்பிட ஆரம்பிக்கணும். பிள்ளையார் சொல்லி கூப்பிட ஆரம்பிக்கணும். ஏன்னா அவன் கணங்களுக்கு அதிபதி. யார? கணங்களுக்கு அது எல்லா வினைகளுக்கும் அவன் நாயகமா இருக்கிறான். அவன் இன்றி ஒரு வினைன்றது செயல். வினைன்றது செயல். எந்த செயலும் அவனுக்கு நடக்காது. அற்புதப்படுவது கடவுள் உள்ளதா? ஆனா கடவுள் உள்ளதா என்னது? ரொம்ப அருமையான தத்துவம். எது? இந்த 2 புள்ளிகள் தத்துவம். எந்த 2 புள்ளிங்க?
சிவகுடும்பத்தின் பிள்ளைங்க தத்துவம் ரெண்டுமே மெய்ஞான உபதேசம். ரெண்டுமே என்னது? மெய்ஞான உபதேசம். உள்ள ஒரு உபதேசம், அடுத்தக்குள்ள ஒரு உபதேசம். ரெண்டுமே குரு. ரெண்டுமே என்னது? குரு. இந்த சிவகுடும்பம் புரிஞ்சாவே நம்ம வாழ்க்கை அற்புதமா மாறும். சிவகுடும்பம் புரிஞ்சாவே நம்ம வாழ்க்கை என்னமோ வேற எல்லாம் நிறைய மறந்துடும். எண்ணம், புத்தி, நினைவு, கொண்டாடுதல் எல்லாமே நம்ம என்ன செய்யும்? மறந்துடும். சரியா? அதனால இன்னைக்கு இவ்வளவு போதும். அப்பா வரும்போது ஒரு சின்ன ஓவர் கொடுக்குறேன். எங்கேயாவது புக்ல, நடத்துல, போட்டோல, இல்ல வாட்ஸ்அப்ல, யூடியூப்ல எங்கேயாவது புளியார் படம் முடிச்சு பார்க்க மாட்டோம். புளியார் படம் இருக்குல்ல, இல்லை யார் படம் முடிச்சு பார்க்கலாம். நல்லா முடிச்சு பார்க்கலாம். ஆணைகளை பிரிச்சு பார்க்கலாம். முடிச்சு நல்லா விட்டு பார்க்கலாம். என்னென்ன வச்சுக்கிறான்னு பார்க்கலாம். என்னென்ன போட்டுல முக்கியமாக போட்டுல நகை எத்தனை சவரன் சொல்லுவாங்க. ஏன்னா அப்பதான் நீங்க எல்லாம் உத்தே பார்ப்பீங்க. மற்றெல்லாம் பார்க்கலாம்.